கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இன்றைய நாளிலும் கூட நாம் சகோதர சகோதரிகளாக இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுகொள்ளும்படியாக கூட நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிற தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு இந்த ஒரு கூடைக்கு ஆரம்பமாக நமது மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மனோஜ் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார். நாம் அனைவரும் கண்கள் மூடி ஜெபிக்கிறோம். மகா கிருபையும் இரக்கம் இருந்த எங்கள் அன்பின் பிதாவே, அப்பா, உங்களுக்கு எல்லா துதி கனம் இங்க ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இருக்கிறோம். அப்பா, நீங்க கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா, சகோதர சகோதரிகளாக இந்த ஜூம்பிலியை காண செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா, இந்த கூட்டமை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களோட தெய்வீக பிரசன்னம் பாதுகாப்பு கொடுத்து நீங்க வேலை நடக்க முடியாது வேண்டி விழுக்கிறோம். அப்பா, இன்னைக்கு நீங்க கொடுக்க போற இந்த ஆவிக்குரிய ஆகாரம், அப்பா, நாங்கள் அனைவருக்கும் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அப்படியே பேச போற சகோதரனும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, உங்களோட பரிசுத்த ஆவி அளவில்லாம கொடுத்து நீங்க வெளியே நடக்க முடியாது வேண்டி கொடுக்கிறோம். அப்பா, வர முடியாமல் இருந்த சகோதரர்களும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். கூட இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு அப்பா, நீங்க உங்களோட ஆவி அளவில்லாம கொடுத்து வெளியே நடக்க முடியாது வேண்டி கொடுக்கிறோம். கேட்டது கேட்ட மாதிரி இந்த அனைத்து காரியங்களும் உங்க பாதத்தில் ஒப்படுத்து இந்த சிறு ஜெபம் உங்க ரட்சக மீட்பரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து தியானித்து வருகின்ற ஆசரிப்பு கூடார தொடர் வேதாகம வகுப்புல இந்த வாரம் 45வது வாரத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அதற்காக கூட தேவனிடத்துல மீண்டுமாக நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு இன்றைய நாளிலும் கூட நம்ம தியானிக்க இருக்கிற வேத பகுதியினுடைய தலைப்பு போக்காடு என்ற தலைப்பின் கீழாக நமக்கு தேவ செய்தியை தூது கொடுக்கும்படியாக நமது மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை நாம் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் தொடர்ந்து இந்த ஒரு இணையதளத்தின் வாயிலாக ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆவிக்குரிய விளக்கங்களை எல்லாம் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கூட பாவ நிவாரண பலியினுடைய நாள்ல நடக்கக்கூடிய பலிகளை குறித்தும் அந்த பலிகளினுடைய ஆவிக்குரிய விளக்கங்களை குறித்தும் நம்ம தியானிச்சு கொண்டு வரோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் அதில் இன்னைக்கு 5வது பாகத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். அதுல விசேஷமா நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இந்த பாவ நிவாரண நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கிருபையாக கொடுத்திருந்த ஒரு அவங்களுக்கே உரித்தான ஒரு ஸ்லாக்கியமான ஒரு காரியம். இந்த நாள்ல அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அவர்கள் நிவர்த்தி செய்து கொள்ளும்படியாக இந்த ஒரு நாளை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த நாளுடைய முறைமைகளை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது பிரதான ஆசாரனாகிய ஆரோன் இந்த பலிகள் எல்லாம் கொண்டு செலுத்தி இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களை போக்குறதுக்கு தேவன் ஆரோனை அபிஷேகம் செய்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆரோன் தன்னுடைய பாவத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருடைய பாவத்திற்காகவும் முதலாவது காளையை கொண்டு வந்து காளையை அடித்து காளையினுடைய ரத்தத்தை மகாபிரசனத்துல கொண்டு போய் 7 தரம் தெளித்து விட்டு அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய குடும்பத்தாருடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்து கொள்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக 2 ஆட்டுக்கடாக்களை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதுல ஒரு ஆட்டுக்கடாக்கு பலியாக காளையை போலவே பலியாகக்கூடிய கர்த்தருடைய ஆட்டினுடைய சீட்டு போட்டு பார்க்கப்படுது. அப்புறம் போக்காடாக விடக்கூடிய ஆட்டுக்கு ஒரு சீட்டு போடும். 2 ஆடு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதுல ஒரு ஆடு வந்து கர்த்தருடைய ஆடாக பலியாக போகுது. இன்னொரு ஆடு உயிரோட வனாந்தரத்துல கூட விட போடுது. அது போக்காடுன்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 2 ஆடுகள் ஒண்ணு பலியாகுது, இன்னொன்னு வனாந்தரத்துல போக்காடாக கொண்டு விடப்படுது. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, காளையினுடைய பலியை கிறிஸ்துனுடைய பலியாகவும் காளையை தொடர்ந்து காளையை போலவே பலியாகக்கூடிய ஒரு ஆட்டுக்கடா அது சபையினுடைய பலியாகவும் உயிரோடு விடப்படக்கூடிய ஆடு அது போக்காடாகவும் நம்ம பார்க்கிறோம். அந்த போக்காடு திரள் கூட்டத்திற்கு அடையாளமாகவும் நம்ம பார்க்கிறோம். அதனுடைய வேத பகுதியில நம்ம வாசிக்கும் போது கடந்த வாரங்களில் நம்ம இது வாசிச்சிருந்தோம். நான் மீண்டுமாக இந்த வசன பகுதியை நம்ம திரும்ப ஒரு முறை வாசிப்போம்.
வாசிச்சு அந்த காரியங்களை நம்ம விளக்கங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கடந்த வாரம் பார்க்கும் பொழுது சில ஒரு இடையூறுகள் ஏற்பட்டதுனால, சில தடங்கல்கள் ஏற்பட்டதுனால அதனுடைய ஒரு கண்டினியூஷன் நமக்கு மிஸ் ஆனதும் நம்ம சகோதரர்கள் சொல்லியிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அதையும் நம்ம திரும்ப ரீகால் பண்ணிட்டு இன்றைய தினத்துல சில புதிய தகவல்களோட சில ஆவிக்குரிய விளக்கங்களையும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரர்களே, நீங்க எல்லோரும் நல்ல தீர்க்கமாக கவனிங்க. வசன பகுதியை வாசிக்கணும். காரணம், இந்த வசன பகுதியில தான் நம்ம இன்னைக்குரிய பாடத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். சரிங்களா? சகோதரி வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். போக்காடாக விடப்பட சீட்டு விழுந்த வெள்ளாட்டுக்கடாவை அதை கொண்டு பாவ நிவிர்த்தி உண்டாக்கவும் அதை போக்காடாக வனாந்திரத்திலே போக விடவும் கர்த்தருடைய சந்நிதியிலே உயிரோடே நிறுத்தி. தொடர்ந்து 21 வாசிங்க. வசனம் 21. அதின் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவனுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்திற்கு அனுப்பிவிட கடவன். ஆமாங்க, தேங்க்யூ சிஸ்டர். இப்ப பார்க்கும்போது இந்த போக்காடாக சீட்டு விழப்பட்ட அந்த ஆட்டுக்கடாவினுடைய தலையில ஆரோன் கைகளை வச்சு அந்த ஆட்டின் மேல இஸ்ரேல் ஜனங்கள், சகல இஸ்ரேல் ஜனங்களுடைய அவருடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும், நீங்க அந்த வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, எல்லாருடைய அக்கிரமங்களையும் அந்த ஆட்டின் மேல சுமத்தி அந்த ஆடு எல்லா பாவங்களையும் சுமந்து கொண்டு அது எங்க போகுதுன்னா வனாந்தரத்துக்கு போகுது. அது எப்படி யார் வனாந்தரத்துக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா, அதற்கே உரித்தான ஒரு ஆள் இருக்கிறாங்க. அந்த ஆள் வசமாக அந்த ஆட்டுக்குட்டி ஒப்படைக்கப்படுது. அந்த ஆட்டுக்கடாவை அவர் என்ன பண்றாருன்னா எடுத்துக்கொண்டு வனாந்தரத்துக்கு போறாரு. வனாந்தரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கடந்த வாரங்களில் நம்ம தியானிச்சோம். அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்தில் போக விட கடவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எல்லாருடைய அக்கிரமங்களையும் சுமந்து போகக்கூடிய இந்த போக்காடு நம்ம திரள் கொடுத்த அடையாளமாக பார்த்தோம். 2 ஆடுங்க. இந்த 2 ஆடுமே எங்க கொண்டாந்து நிற்கிறாங்கன்னா கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக பரிசுத்தலத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தலத்துக்கு முன்பாக வந்திருக்கும் போது இந்த 2 ஆடுகளுமே ஒன்று சபை, ஒன்று திரள் கூட்டம் அடையாளப்படுத்துது. அப்போ இந்த 2 ஆடுகளுமே தேவனோடு உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்களை அடையாளப்படுத்துவதாக நம்ம பார்க்கிறோம். அவர்கள்லாம் வேற யாரும் இல்லை, வேதமானவர்கள். காரணம், ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்குள்ளாக பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் யார் அப்படின்னா வேதமானவர்கள். இந்த வேதமானவர்களுக்குள்ள இருந்துதான், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இருந்துதான் சபை வகுப்பார் வரப்போறாங்க. 1,44,000 பேர் சபை வாய்ப்புக்காக போராடி திரள் கூட்டம் ஆயிட்டவங்க, அந்த வாய்ப்பு தவற விட்டவங்க திரள் கூட்டம். அந்த திரள் கூட்டமும் எங்கதான் இருக்கிறாங்கன்னா அந்த வேதமானவர்களுக்குள்ள தான் இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அது மாத்திரமல்ல, அன்பான சகோதரர்களே, 2ஆம் இடத்துக்கு போறவங்களும் எங்கதான் இருக்கிறாங்கன்னா இந்த வேதமானவர்களுடைய இந்த ஒரு அமைப்புக்குள்ள தான் இருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். காரணம், தேவனோட உடன்படிக்கை செய்தவர்கள் இங்கதான் இருக்கிறாங்க. அப்ப இந்த 2 ஆடுகளையும் அந்த பரிசலத்துல முன்பாக அங்க நிறுத்தப்பட்டிருக்குது. ஒன்று சபை வகுப்பாரா இருக்காங்க, ஒன்னு திரள் கூட்டமாக இருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம கடந்த வாரங்களை பார்த்தோம். திரள் கூட்டம் அப்படிங்கும் போது யார் இந்த திரள் கூட்டம் அப்படின்னா, சபையினுடைய ஓட்டத்துல தேவன் எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணங்கள்ல அந்த கிறிஸ்துவனுடைய பூரண வளர்ச்சிக்காக எல்லோருமே ஓடிக்கொண்டிருப்பாங்க. சரிங்களா? அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பூரண வளர்ச்சியை அடையிறதா இலக்கு, நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இலக்கு. இந்த இலக்கு நோக்கி ஓடக்கூடிய சகோதர சகோதரி மத்தியில ஒரு சிலர் இடத்துல கொஞ்சம் விசுவாச குறைச்சல் இருக்கும். ஏன் அந்த விசுவாச குறைச்சல் இருக்குது அப்படின்னா, அவருடைய குணாதிசயம், அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்க உலகத்தின் மீது இருக்கக்கூடிய சில விதமான ஈர்ப்பு, இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா சபை வாய்ப்பை அவங்க தவறவிட செய்து, சபை வாய்ப்பு தவறவிடப்படும் போது அவங்க மிகப்பெரிய பாவம் செய்து அந்த தவறை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சபை வாய்ப்புக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய வேதமானவர்கள் ஒரு சில அவர்களுடைய ஒரு சில காரணங்களுக்காக சபை வாய்ப்பு அவங்க கை கழுவி போயிடுச்சு. அவங்க பெரிய பாவங்கள் செய்துட்டாங்க, தேவனுக்கு விரோத பாவம் பண்ணிட்டாங்கன்னா அப்படிலாம் இல்லை. அவர்களால அந்த முதற் பலனாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா வர முடியல. சரிங்களா? அப்ப அவங்களுக்கு யாரெல்லாம் தவற விடுவாங்க, சபை வாய்ப்பை யாரெல்லாம் தவற விடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விசுவாசத்துல குறைவுபட்டிருக்கிறவங்க. அடுத்தது, அவர்களுக்குள்ள பொதுவாக கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். சோம்பேறித்தனம் அப்படின்னு சொன்னா
யார் அந்த சோம்பேறிகள் அப்படின்னா, அந்த அந்த ஸ்லாக்ஸ் பார்க்கும்போது ஒரு ஜீல் குறைவா இருக்கும் எல்லா விஷயத்திலையும். தானாக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஒரு காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஒரு ஊழிய காரியமாகட்டும் இல்லை மற்ற காரியங்கள். அது அப்போ என்ன ஆகும்னா, ஒரு ஒரு விதமான ஒரு சோம்பல் அவங்களுக்குள்ளாகவே இருக்கும். ஒரு 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 துடிப்பா, ஒரு ஆக்டிவா, அதிக ஒரு பிரயாசத்தோட வாஞ்சியோட இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும், சோர்வா இருக்கக்கூடிய சோர்வா இட் மீன்ஸ் பாடி டயர்டு பத்தி சொல்ல வரல. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லது ஊழியத்துல தங்களை அர்ப்பணிக்கும் போது அதுல கொஞ்சம் குறைவுபட்டவர்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, அடுத்தது யாரெல்லாம் திறக்கூட்டமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும், சபை வாய்ப்பை யார் தவற விடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜெபத்துல குறைவு பெற்றக்கூடியவர்கள். அதாவது தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் ஜெபம் அப்படின்ற ஒரு விஷயம் தேவன் கொடுத்த மிகப்பெரிய சிலாக்கியம். அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேர் நம்ம ஜெப சிந்தையோடு இருக்கணும் நாள் முழுக்க. அதுல வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம தேவனிடத்தில் ஜெபம். எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்துக்கு முன்பாக ஒரு ஜெபம் இருக்கணும். பாருங்க, இப்ப நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கும் போது நம்முடைய அன்பு சகோதரர் ரொம்ப அருமையா ஜெபம் செய்து ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு மீட்டிங் முடிக்கும் போது ஒரு ஜெபத்தை முடிக்கிறோம். இந்த எல்லாமே எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா, எந்த காரியத்தை செய்தாலும் தேவனுடைய பிரசன்னம் அங்க இருக்கணும், தேவனுடைய வழிகாட்டுதல் இருக்கணும், தேவன் ஞானம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கணும், பரிசுத்தாவி அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்திற்காக எதை செஞ்சாலும் நீங்க பர்சனல் லைஃப்ல நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும், ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு கிளம்புறீங்களா, வீட்டுல இருந்து கிளம்புறீங்களா, ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் ஏதாவது ஒரு சில முக்கியமான சில முடிவு எடுக்க போறீங்களா, நீங்க தாராளமாக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அந்த முடிவு எடுக்கலாம். அது நீங்க உங்களுடைய பர்சனலா இருக்கலாம், அல்லது நீங்க வேலை செய்யக்கூடிய வேலை உங்களுடைய வேலைகளா இருக்கலாம். எல்லாமே ஜெபம் அப்படிங்கும் போது நம்ம பயங்கரமா முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி தலைகளை அப்படியெல்லாம் இல்லை. அப்படி உட்கார்ந்த இடத்துல இருந்து கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம், தேவனே இந்த காரியத்தை செய்ய போறேன், எனக்கு நீங்க உத்தரவு கொடுங்க, என் கூட இருந்து நீங்க வழிகாட்டுங்க போதும். இது போன்ற ஜெபம் கூட யார் இடத்துல இருக்காதுன்னா, திரள்கூட்டமா போறவங்க கிட்ட இதெல்லாம் இருக்காது. காரணம், அவங்க ஜெபத்திலையும் குறைவு பெற்றவர்களாக இருப்பாங்க. அடுத்தது, அர்ப்பணிப்புல குறைவு இருக்கும். அர்ப்பணிப்புல குறைவு என்றால் என்ன அப்படின்னா, தங்களை முழுமையாக கொடுக்க மாட்டாங்க, அரைமனசாவே இருக்கும். எதை செஞ்சாலும் ஆஃப் மைண்டட் தான் அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். அப்ப இந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது நம்ம முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்கணும் தேவனுக்காக. நம்ம எப்போ ஞானஸ்நானம் எடுத்தோமோ நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பொழுதுமே எல்லாமே தேவனுக்குரியது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள மேலோங்கி இருக்கணும். ஆனால் திரள் கூட்டம் இதுல கொஞ்சம் தவறுவாங்க. அடுத்தது, சபை கூடி வர்ற விஷயத்துல அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தொய்வு இருக்கும். எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும், எக்லிஷாவோட எல்டர்ஸ் டீக்கன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கள ப்ளீஸ் பிரதர் சிஸ்டர் நீங்க மீட்டிங் வாங்க, எக்லிஷாக்கு வாங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டே இருக்கணும், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருக்கணும். அப்ப இந்த சபை கூடி வரக்கூடிய காரியத்தை அவங்க ஏன் தவிர்க்கிறாங்கன்னா, அதை விட அவங்களுக்கு உலகத்துல வேற ஏதாவது ஒரு பெரிய விஷயங்களாக இருக்கலாம். அதை தான் அவங்க கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. மீட்டிங்ஸ் போறது, எக்லிஷா போறது, அடுத்தது அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு வேலை. இந்த ரெண்டையும் அவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு எது பெருசா இருக்குது அப்படின்னா, எக்லிஷா போறதை விட, சகோதர சகோதரி சந்திக்கிறத விட, மீட்டிங்ஸ் சப்ஜெக்ட்ஸ் கேட்கறத விட அவங்களுக்கு அவங்களுடைய காரியங்கள் மிகப்பெரிய விஷயமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, வெளிய விஷயங்களுக்கு, உலக பிரியமான காரியங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாமே எப்போ தெரியும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்கள் வெளியரங்கமா அடையாளத்தில் தெரியும். ஆனாலும் கடைசி நாட்கள்ல அவங்க இது எல்லாத்தையும் ஜெயம் கொண்டு வரணும்னா அவங்க மகாபுத்திரத்துல அவங்க சிக்கி, இப்போ இதெல்லாமே சபையை என்ன பண்றாங்கன்னா தானாக முன் வந்து செய்யறாங்க. ஆனா திரள் கூட்டம் எல்லாமே நம்ம ஒன்னா பேப்டிஸ்ட் எடுத்தோம், ஒன்னா எக்லிஷியா போனோம், ஒன்னா உட்காந்து எல்லாம் பாடம் எடுத்தோம், பக்கத்து பக்கத்து சீட்ல இருந்தோம், எல்லாமே செஞ்சோம். ஆனா அவர் சபையாயிட்டார், நான் சபை வாய்ப்பை தவற விட்டுட்டேனே அப்படின்னு அவங்க ஏங்குவாங்க. அந்த ஏக்கத்தை தேவன் என்ன பண்ணுவார்னா, அவங்களுக்கு திரும்ப இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அந்த ஏக்கத்தை தீர்த்து வைப்பார். ஆனால் திரும்ப அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எப்படிப்பட்ட வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கட்டாயத்தின் பேர்ல எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டியது இருக்கும். தன்னுடைய மாமிசத்தை அழிக்கக்கூடிய விஷயத்துல அவங்க இப்போ தானாக முன்வந்து சேர்றது சபை. ஆனால் அவங்க பின்னாடி மிகப்பெரிய கஷ்டத்தின் மத்தியில் அவங்க செய்வாங்க. அதனாலதான் நம்ம 1 கொரிந்தியர் 3:15 பேசும்போது, ஒருவன் கட்டுறது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், சரிங்களா, அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். அவன் நெருப்புல போய் சிக்கித்தான் வெளிவர்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்துல அவங்க வருவாங்கன்றது பார்க்கிறோம். இது திரள் கூட்டத்துடைய சூழ்நிலை. இதெல்லாம் நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம். அப்போ இப்படித்தான் இருக்குது யாருடைய பலி அப்படின்னா, திரள் கூட்டத்துடைய பலி. இப்போ இந்த பாவ நிவாரண நாள் பலி பார்த்துக்கோங்க. அப்ப போக்காடு, இந்த கர்த்தருடைய ஆடு, 2 ஆடு இருக்கு. 2 ஆடு அங்க முன்னாடி நிக்குது. அங்க ஸ்ட்ரீட் போட்டு பார்க்கும் பொழுது எது கர்த்தருடைய ஆடு எது போக்காடு அப்படின்னா, அங்க நிழல்ல
அந்த சீட்டு தான் தீர்மானிக்குது. அப்போ அந்த சீட்டு எதை அடையாளப்படுத்துதுன்னா, நம்ம கடந்த வாரங்கள் கூட பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டிஸ்கஷன் பார்ட்ல கேள்வி பதில் செஷன்ல சகோதரர்கள் கூட கேள்வியெல்லாம் முடிச்சிருந்தாங்க. அந்த கேள்விக்கான பதில் கூட இப்போ நம்ம திரும்ப கூட நான் ஒரு மாதிரி நான் உங்க எல்லோருக்கும் நான் ஞாபகப்படுத்திடுறேன். அருமையான கேள்வி சகோதரர் அவங்க கேட்ட கேள்வி. அதாவது அப்போ அதுதான் ஜட்ஜ்மெண்டான சூழ்நிலையா, அங்க சபையும் அப்புறம் தெருக்கூட்டம் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய இடமாக மாறிடுது அப்படின்னா அது கட்டாயமாக அப்படி இல்லை. அதை நம்ம எப்படி சரியா புரிஞ்சுக்கணும்னா, அது ஒரு நியாய தீர்ப்பு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக அங்க சொல்லப்படல. அப்ப அங்க சீட்டு போட்டு பார்க்கப்படுதுன்னா நம்முடைய கைகள் இருக்கு. ரெண்டாருமே நாம தான் அப்படின்னா சபையாகிறதும் நம்ம கையில தான் இருக்கு, திரள் கூட்டமா போறதும் நம்ம கையில தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நாம அங்க எதை சூஸ் பண்றோம்? இப்ப நான் பொருள் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது நாம நம்மளுடைய கோணத்துல தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அங்க நிழல்ல 2 ஆடு நிக்குது, அது ஒரு ஆடுக்கு பலியாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அந்த பலியாகக்கூடிய வாய்ப்பை ஒரு ஆடு இழக்குது அப்படின்னா இங்க பலி அப்படிங்கும்போது நம்முடைய ஜீவ பலி. நாமும் நம்மளை முழுமையாக அர்ப்பணிச்சு தேவனுக்காக அர்ப்பணிச்சு அந்த அர்ப்பணிப்போட ஊழியத்தை செஞ்சு தேவ சமூகத்துல போய் சேரும் பொழுது கிறிஸ்துவை போலவே பலியாயிட்டு நம்ம கர்த்தருடைய ஆடா போகணும் நம்ம எல்லாருக்கும் விருப்பம். ஆனாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சில பலகீனங்கள் அதை செய்ய விடாம தடை செய்யுது, தடுக்குது. அப்ப நம்ம இதெல்லாம் தான் ஜெயம் கொண்டு நம்ம வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த வாரங்களை பார்த்தோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அது கூட நிழல்ல அங்க சொல்லப்பட்டிருந்துச்சு. அது ஒரு ஆள் வசமாக ஒப்பு வைக்கப்படுது. ஆள் வசம்னா ஆசாரியன் தலையில கை வச்சு ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுக்கே ஒருத்தன ஒரு ஆள் அதை அந்த ஆட்டை இழுத்துட்டு போய் வனாந்தரத்துல விடுறாரு. வனாந்தரங்கிறது அப்படின்னா அது ஒரு ஒழுங்கற்ற நிலைமை. அங்க என்ன இருக்கு அப்படின்னா வனாந்தரம் அப்படின்னா ஒரு பெரிய ஃபாரஸ்ட் டெசர்ட்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கக்கூடிய பெரிய பாலைவன காடுகள், அங்க கொடிய மிருகங்கள் இருக்கும். அந்த ஆட்டுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இருக்காது. குறிப்பா ஒரு மேய்ப்பன் இல்லை, தன்னோடு கூட இருக்கக்கூடிய மந்தைகள் இல்லை. அப்போ தன்னந்தனியா தவிச்சிட்டு இருக்குது, எந்த விதமான பாதுகாப்பு இல்லை. அப்ப தேவனுடைய பாதுகாப்பு இல்லை, தேவனுடைய பராமரிப்பு இல்லை, தேவனுடைய போஷிப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் வனாந்தர நிலைமை. இந்த வனாந்தர நிலைமைக்கு யாருதான் போறாங்க அப்படின்னா அந்த போக்காடு தான் போகுது. அப்போ போக்காடு அங்க நிழல்ல போக்காடு போகுது, இங்க போக்காடு திரள் கூட்டம். அப்ப திரள் கூட்டத்தை தேவன் பர்பஸா நீங்க திரள் கூட்டம் அப்படி சொல்லி அவங்களை வழிநடத்தி அவங்களை பிரிச்சு விடல. அப்போ வாய்ப்பு ஒண்ணுதான், அழைப்பு ஒண்ணுதான். அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம தான் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளாம நம்முடைய பலியின் ஜீவியத்துல நம்ம கொஞ்சம் சோர்வடைஞ்சு சரியான ஒரு முழு அர்ப்பணிப்பு இல்லாம எல்லா விஷயத்திலும் குறைவு பெற்று நம்முடைய பலகீனத்தினால நாம் என்ன ஆயிட்டோம் அப்படின்னா வனாந்தர நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஆசாரியனுடைய கையிலிருந்து ஒரு ஆள்வசமாக ஒப்புவிக்கப்பட்டது. ஆசாரியன் பிரதான ஆசாரியன் ஆரோன் அங்க நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வழிகாட்டுதல இருந்து அவருடைய கைக்குள்ள பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும் இல்லையா? ஆனா அவருடைய கைக்குள்ள இருந்து இப்ப எங்க போயிட்டோம் அப்படின்னா உலகத்துக்கு போயிட்டோம். உலகம் அப்படின்னு சொல்றது அந்த ஆள்வசம் அப்படின்னா இப்பிரபஞ்சத்தின் தேவன் யார்? இப்பிரபஞ்சத்தின் ராஜா கிங் அப்படின்னா அது சாத்தான். அப்போ இயேசு கிறிஸ்து கையில இருந்து சாத்தான் கைக்கு கைமாறப்பட்டுருச்சு. அப்போ உலகத்துக்குள்ள போயிட்டா உலக காரியங்களும் உலக விஷயங்களும் இருக்கும். தேவனுடைய பாதுகாப்பு இருக்காது, தேவனுடைய போஷிப்பு இருக்காது, தேவனுடைய வழிகாட்டுதல் இருக்காது. முக்கியமா பரிசுத்தாவி குறைஞ்சிடும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு பேசவை ஏற்கனவே இருந்த நிலைமைக்கு திரும்ப தள்ளப்பட்டுட்டாங்க. ஏற்கனவே அங்கிருந்து வந்தாங்க, பாளையத்துக்கு புறம்ப இருந்து அப்புறம் பாளையத்துக்கு வந்து அப்புறம் அப்படியே உள்ள பிரகாரத்துக்குள்ள வந்தாங்க. ஆனா திரும்ப எங்க இருந்தாங்களோ அங்கேயே போயிட்டாங்க அப்படின்னு. இப்போ தேவன் என்ன பண்றாங்களாம அவங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். திரள் கூட்ட வகுப்பாருடைய இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? பரிதவிக்கணும். கண்டிப்பா திரள் கூட்டமா போறவங்க பெரிய பாவம் பண்ணி பாவிகளா போகல, அவங்க செய்ய வேண்டிய விஷயத்த கொஞ்சம் குறைவுபட்டு செஞ்சுட்டாங்க. அதனால அந்த 1,44,000 பேருங்கிற எண்ணிக்கையில அவங்க வர முடியல. சரிங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடடா நம்மளோட இருந்தவங்க எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க? சபையாயிட்டாங்க, நம்மளால ஆக முடியாம போச்சு, தேவனே என்னை எப்படியாவது நீங்க என்ன பண்ணுங்க, திரள்கூட்ட வகுப்பாராவது நீங்க எடுத்துக்கொள்ளுங்கிற மாதிரியான ஒரு அவங்க பிரயாசப்பட்டு எல்லாமே இவ்வளவு எழுந்துட்டனே, என்னுடைய பலகீனத்தினால என்னுடைய முயற்சியின்மையினால நான் சரியா ஜெயம் கொள்ளாதனால நான் இப்படி ஆயிட்டனே அப்படின்னு தேவன் நோக்கி அவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் போது தேவன் அவங்களுடைய கண்ணீரை அவங்களுடைய கூக்குரலை கேட்டு அவங்களுக்கு திரும்ப ஒரு மறு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த மறு வாய்ப்புல வர்றவங்க தான் திரள் கூட்டம். அவங்க எங்கிருந்தே ரெடி ஆகிறாங்க அப்படின்னா வனாந்தர நிலைமையிலிருந்தே ரெடி ஆகிறாங்க. வனாந்தர நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
அவங்க பாருங்க, நீங்க இங்க திரும்ப வந்து அந்த போக்காடு இங்க மகாபரிசுல வரைக்கும் ஆசரிப்பு கூட திரும்ப வந்ததாக அங்க வசனம் பகுதி இருக்காது, நிழல். ஆனா தேவ திட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, திரள் கூட்டம் திரும்ப பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறாங்க. தங்களை எல்லாம் முழுமையாக சரி செய்து கொண்டு தேவன் எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு, அது எப்படின்னா ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவர்கள் சொல்லி வெளிப்படுத்தலாம் சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, குருத்தோலைகளை கையில் பிடிச்சு கொண்டிருக்கிற இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்க வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, இவர்கள் இந்த திரளான ஜனங்கள் யார் அப்படின் போது, இவர்கள் தங்களுடைய அஹ், வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்போது, அது எதனுடைய அடையாளமாகுதுன்னா, சில கட்டாயத்தின் பேர்ல, நிர்பந்தத்தின் பேர்ல எப்படியாவது இழந்து போனது திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்துல அவங்க ஓடி ஆடி ஜெயிச்சு ஜெயம் கொண்டு திரும்ப அந்த இடத்துக்கு வருவாங்க. இதனுடைய இன்னொரு ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னா, 10 கன்னி ஊமைகளை இருக்கு, நீங்க பார்க்கலாம். 10 கன்னி ஊமைகளை நம்ம பார்க்கும்போது அங்க என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் இல்லையா? அப்ப அந்த புத்தி உள்ளவர்கள்ட்ட கையில எண்ணெய் இருந்துச்சு, விளக்கு இருந்துச்சு, தீவெட்டி எடுத்தாங்க, திருப்பி போட்டாங்க, மணவாளர்களுக்கு எதிர்கொண்டு போயிட்டாங்க. எண்ணெய் இல்லாம இருந்தவங்க புத்தி இல்லாதவர்கள், அவங்க திரள் கொடுத்து கிடையாலாம். அப்போ ஐயோ எங்க கையில் எண்ணெய் இல்லையே அப்படின்னு சொல்லி பரிதவிக்கும் போது, உங்ககிட்ட இருக்க கொஞ்சம் கொடுங்க அப்படிமா, அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா உனக்கு கொடுத்தா எனக்கும் பத்தாது, உனக்கும் பத்தாது, 2 பேரும் போய் சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எண்ணெய் விற்கிறவர்களிடத்துல போய் வாங்கிட்டு நீங்க திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எண்ணெய் விற்கிறவர்களிடத்துல போய் வாங்கி கொண்டு வர்றாங்க. ஆனா காலதாமம் ஆயிடுச்சு, அங்க கதவு அடைக்கப்பட்டுருச்சு. கதவு அடைக்கப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கான சபை வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, கல்யாண வீட்டை நோக்கி போயிட்டாங்க அப்படின்னா, சரியான இடத்துக்கு தான் மணவாளனை தேடி போயிட்டாங்கன்னா, சரியான எண்ணெய் பெற்றுக்கொண்டாங்க, சரியான வழிகாட்டுதல் வந்திருக்கிறாங்க. ஆனா காலம் கடந்து வந்திருக்கிறாங்க. காலம் கடந்து வந்தவங்க சபையாக முடியாது, தெருக்கூட்டமா தான் வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். அதனுடைய அடையாளம் தான் அந்த போக்காட்டுல இருக்குதுன்னு பார்த்தோம். சரிங்களா? ஓகே. இப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள் எல்லாம் நேற்று போன வாரம் கடந்த வாரம் பார்த்ததுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம இன்னைக்கு இந்த வாரம் பார்க்கக்கூடிய விஷயத்தை என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி உங்களுக்கு. இந்த வசன பகுதியை, போக்காடுக்குரிய வசன பகுதியை நீங்க கவனிச்சிருப்பீங்க, சகோதரி வாசிக்கும் போது கவனிச்சிருப்பீங்க. சரி, இப்போ என்ன அப்படின்னா, போக்காடு மேல தலையில கை வச்சு பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம், அக்கிரமங்களை எல்லாம் அந்த ஆட்டு மேல சுமத்துறாரு இல்லையா? அந்த போக்காடு எந்த பாவத்தை சுமந்து கொண்டு வனாந்திரத்துக்கு போச்சு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்துக்காக பலியா இருக்குது ஏற்கனவே ஒரு காளை, அதாவது ஆரோனுடைய அப்புறம் ஏற்கனவே இன்னொரு ஆடு பலியா இருக்குது. அப்போ அவங்க பாவங்கள் அவங்க அவங்க மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த அந்த ரத்தத்துல மன்னிக்கப்பட்டிருக்குமே. அப்போ வேற எந்த அக்கிரமத்தை அந்த போக்காடு மேல சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் இதான் ஒரு கேள்வி. இந்த கேள்வி நான் திரும்ப ஒரு முறை கூட நான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன், நீங்க நல்லா கவனமா கவனிங்க. எல்லாருடைய பாவங்களுக்காக, இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காகத்தான் அங்க காளை, ஆடு, வெள்ளாட்டுக்கடா பலியாகுது. அப்புறம் வேற எந்த அக்கிரமத்தை, இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமம் சொல்லி அந்த வசனம் படிச்சோம் இல்லையா? அந்த வசனத்தை கூட திரும்ப ஒரு முறை கூட வாசிக்கலாம். சகோதரி நீங்க வாசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். 20 வருஷம் உங்களுக்கு அந்த வசனம் திரும்ப நான் போடுறேன். வாசிங்க. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க சகோதரி. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 21. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடானுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்திற்கு அனுப்பிவிட கடவன். ஆமாங்க. அது மாத்திரமல்ல, அந்த அந்த ஆட்டுக்கடா என்ன ஆச்சாம, அவர்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு போச்சுன்னு சொன்னா, அந்த போக்காட்டின் மேல் சுமந்தப்பட்ட பாவம் என்ன, எந்த பாவத்தை அது சுமந்து போகுது, இது நிழல்ல. அப்ப நிஜத்துல வரும்போது போக்காடு திரள் கூட்டம் பார்த்துட்டோம். அப்போ திரள் கூட்டத்தின் மேல சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் இன்றைய நாளுக்குரிய தியான பகுதி. இப்போ இது ரொம்ப ஒரு சின்ன போர்ஷன் தான், ஆனா ரொம்ப முக்கியமான போர்ஷன். சரிங்களா? இது கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அங்க போக்காடு, இங்க திரள் கூட்டம் அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் தாண்டி பொதுவா
பாவ நிவாரண நாளுடைய பலியில நீங்க கவனிச்சு பார்க்கும்போது 2 பலி நடக்குது. ஒன்று காளையினுடைய பலி, இன்னொன்னு வெள்ளாட்டுக்கடாவினுடைய பலி. காளையினுடைய பலி, வெள்ளாட்டுக்கடாவினுடைய பலி. இந்த போக்காடு எந்த பலியும் ஆகல, சரியா? அங்க நிழல்ல. ஓகே, இப்போ பலி ஆகிறது அப்படின்னா மற்றவங்களுடைய பாவங்களுக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு பேர் தான் பலியாகிறது. பலியினுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, வாட் இஸ் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா, மற்றவர்களுடைய பாவங்களுக்காக மற்றவங்களுடைய பாவங்களுக்காக மற்றவங்களுடைய தவறுகளுக்காக, மீறுதலுக்காக, அக்கிரமங்களுக்காக நாம் பலியானா அதான் சாக்ரிஃபைஸ், அதான் பலி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தர் சகோதரர் ஏ தவறு பண்றாங்க, அந்த தவறுக்காக சகோதரர் பி தண்டிக்கப்படுறாங்கன்னா இப்ப இதுல யார் பலி அப்படின்னா பி தான் பலி ஆயிட்டார். பாவம் பண்ணது சகோதரர் ஏ, பலியானது சகோதரர் பி. நம்ம கூட நம்ம உலக வழக்கத்துல ஒரு ஒரு பேச்சு இருக்குது, நீதான் பலிகடாவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் சூழ்நிலை. இதுதான் பலியினுடைய முழு டெஃபினிஷன். இதுதான். சரி, இந்த ஒரு புரிதலோட இப்போ ஒரு சில கேள்வியோட நீங்க பாருங்க. இந்த உலகத்துல பாவம் எத்தனை வகைப்படும்? எவ்வளவு பாவங்கள் இருக்குது இந்த பூமியில? இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனுஷர்கள் மேல எவ்வளவு பாவம் இருக்கு? பாவம்னா பாவத்தினுடைய எண்ணிக்கையை பத்தி நான் கேட்கல, வாட் கைண்ட் ஆஃப் சின்ஸ் அப்படிங்கும்போது 2 வகையான பாவம் இருக்கு. 2 வகையான பாவம் இருக்கு. 2 டைப்ஸ் ஆஃப் சின்ஸ். ஒண்ணு ஆதாம் செய்த பாவம். ஆதாமுடைய பாவம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் வந்து சேருது, அது மரணம் சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் நிமித்தம் எல்லா மனுக்குலத்திற்கும் வரக்கூடிய பாவம் இது ஆதாமுடைய பாவம். இன்னொரு பாவம் என்னடினா, நாமளே சில தவறு செய்யறோம். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில நாம எல்லாரும் செய்யக்கூடிய பாவம். நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன், இந்த உலகத்துல 2 விதமான பாவம் இருக்கு. ஒண்ணு நாம செய்யாதது, ஒன்னொன்னு நாம செஞ்சது. நாம செய்யாதது எது அப்படின்னா, நம்ம செய்யாதது நம்ம மேல எது சுமத்தப்பட்டிருக்குதுன்னா அது ஆதாமுடைய பாவம். ஆதாம் பழம் சாப்பிட்டார். அந்த பாவத்தினுடைய விளைவு இப்ப வரைக்கும் மனுக்குலத்துல எதிரொலிக்குது. அது மாத்திரமில்ல, இனி வரக்கூடிய இந்த பூமியில ஒரு மனுஷன் பிறந்தா கூட அந்த மனுஷன் கட்டாயமாக இறப்பார். அப்ப மரணம் அப்படிங்கிற அந்த மரண தண்டனை எந்த பாவத்துக்கு வந்துச்சு அப்படின்னா ஆதாமுடைய பாவத்திற்காக கொடுக்கப்பட்ட தண்டனை. இன்னொரு பாவம் இருக்கு, அது நாமளே செய்த பாவம். நம்முடைய வாழ்நாட்கள்ல இப்ப நம்ம பிறக்கும் போது பாவத்திலே பிறக்கிறோமா, அது ஆதாமுடைய பாவம். பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்கிறோம். வளரும் போது நாம் செய்யக்கூடிய சில பாவ காரியங்கள் இருக்குது, சில மீறுதல்கள் இருக்குது, சில அக்கிரமங்கள் இருக்குது. எத்தனையோ பாவங்கள் தெரிந்தும் செய்யறோம், தெரியாமலும் செய்யறோம். சில பாவங்கள் துணிகரமாகவும் செய்யறோம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள 2 விதமான பாவங்கள் இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த பாவ நிவாரண நாள்ல நல்லா கவனிக்கணும், இது முக்கியமான கட்டம். பாவ நிவாரண நாள்ல இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுது இல்லையா? அது எந்த பாவம் அப்படின்னா ஆதாம் மூலமா அவங்களுக்கு வந்த பாவம். அது ஜென்ம சுவாபத்திலே இருக்கு இல்லையா? அந்த பாவத்துக்கான பலியாக அங்க காளையும் தொடர்ந்து ஒரு ஆட்டுக்கடாவும் பலியாகுது. அப்ப காளையினுடைய பலியும் ஆட்டுக்கடாவினுடைய பலியும் ஆதாம் செய்த பாவத்திற்கான பலி. அப்போ ஆதாமுடைய பலி அங்க தீர்க்கப்பட்டாச்சு, சரிங்களா? இப்போ இது நிழல். அப்படியே வச்சு இந்த பக்கம் பொருள் பாருங்க. ஆதாம் நிமித்தமா நமக்குள்ள ஒரு பாவம் இருக்கா? அந்த பாவத்திற்கான பலியை யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து சபையும் அந்த பலியை எடுத்து முடிச்சிடுறாங்க. அப்போ ஒட்டுமொத்த
மனுக்குலத்துல ஆதாம் நிமித்தமா வந்த தண்டனை அதை யார் ஏத்துக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்துவும் சபையும் அதை எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதுதான் தேவ திட்டம். தேவன் எப்படி பார்க்கிறார்? ஒவ்வொரு மனுஷனும் அவர்கள் பண்ணாத தவறுக்காக அனுபவிக்கிறாங்க. யார் பண்ண தப்பு? ஆதாம் பண்ண தப்புக்காக இப்ப வரைக்கும் மனுக்குலம். அப்ப அந்த நீதியை சரி கட்டுறாங்க. இதுதான் ரேன்சம், இதுதான் ஈடுபலி. நம்ம ஈடுபலியினுடைய கான்செப்ட் இதுதான். சரிங்களா? அப்படின்னா நீங்க செய்யாத தவறுக்கு நீங்க தண்டனை அளிக்க வேண்டாம். எனக்கு தேவை ஜீவனுக்கு ஜீவன், தேவ நீதியில. அப்போ தேவன் இப்படியாக எடுத்துக்கிறார். கிறிஸ்துவை பலியாக்கி, சபையை பலியாக்கி, அந்த பலி மூலமாக ஆதாம் செய்த பாவத்திற்கு இணையான பலி அங்க பாவ நிவர்த்தி செய்யப்பட்டாச்சு. சரிங்களா? ஆனா இது பாவ நிவாரண நாள்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ஆதாமுடைய பலி அங்க நிவர்த்தி செய்யப்படுது. ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய வாழ்நாட்களில் எத்தனையோ காரியத்தை அவர்கள் துணிகரமாக செய்திருக்கிறாங்க. இது தவறுன்னு நினைச்சே செய்திருக்கிறாங்க. அப்போ அதற்கான தண்டனையை அது அவர்களாகத்தான் அனுபவிச்சாங்க. உதாரணத்துக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவ நிவாரண நாள்ல அவருடைய எல்லா பாவமும், ஒருவேளை நம்ம தப்பா புரிஞ்சுட்டா கூட நீங்க எப்படி ஒரு மிஸ்டேக் ஆயிரும் பாருங்க. பாவ நிவாரண நாள்ல அவங்க எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுச்சு. அப்புறத்துக்கு தேவன் இஸ்ரேல் ஜனங்களை தண்டிச்சார். தண்டிக்காருன்னா என்ன? புறஜாதி ராஜா கையில ஒப்பு கொடுத்து அந்த தேசம் பாழாக்கி கிடக்குது பல வருஷங்களாக. அதை குறிச்ச தீர்க்கதரிசிகள் எல்லாமே அதை குறிச்சு பேசியிருக்கிறாங்களே. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவம் போயிடுச்சுன்னா அப்போ ஏன் தேவன் திரும்ப அவங்களை தண்டிக்கிறார் அப்படின்னா, பாவ நிவாரண நாள்ல அவர்களுடைய பாவம், ஆதாம் நிமித்தமா அந்த பாவத்துக்கு அங்க ஒரு மன்னிப்பு கொடுக்குறாங்க. ஆனா மீறுதல்கள், அக்கிரமங்கள் தேவன் செய்யக்கூடாது செஞ்சதுனால அவங்க அனுபவிச்சாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அதுக்கு அடையாளம் தான், அதற்கான ஒரு தேவத்தினுடைய நிழல் தான் எங்க இருக்குன்னா இந்த போக்காட்டு மேல சுமத்தி அங்க அக்கிரமங்களை சுமத்தி கொண்டு. அப்போ அவங்கவுங்க செஞ்ச பாவத்தை அவங்கவுங்க அனுபவிக்கிறது தேவனுடைய திட்டத்துல இருக்கு. அது அனுபவிச்சுதான் ஆகும். அதனாலதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை குறிச்சு நம்முடைய ஆண்டவர் பேசும்போது சொல்றாங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள்ல வாசிங்க சகோதரர், விளக்கம் பார்க்கலாம். லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனம் 50 முதல். ஆபேலின் இரத்தத்திலிருந்து பலிபீடத்திற்கும் தேவாலயத்திற்கும் நடுவே கொலை செய்யப்பட்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றத்திலிருந்து சிந்தப்பட்ட எல்லா தீர்க்கதரிசனுடைய இரத்தப்பலியும் இந்த வம்சத்தாரிடம் கேட்கப்படுவதற்காக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த வம்சத்தாரிடம் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாங்க அன்பான சகோதரர்களே, நீங்க என்ன சொல்றா, ஆபேல்ல இருந்து இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்க? எத்தனையோ தவறு பண்ணிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆபேலை கொன்றது காயின். சரிங்களா? அப்போ ஆபேலை காயின் கொண்டார் இல்லையா? இப்போ ஆபேலை கொண்ட காயினுக்கான ஒரு தண்டனை கண்டிப்பா தேவன் வச்சிருக்கிறார். ஆபேலை கொன்றதுக்கான தண்டனை காயின் இருக்கு. அப்ப இதே மாதிரி எத்தனையோ பேர் ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க என்ன செய்யறாங்கன்னு செஞ்சிருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய பாவங்களை செஞ்சிருக்கிறாங்க, நிறைய அக்கிரமங்களை செய்திருக்கிறாங்க. அதற்கெல்லாம் தேவன் நீதியை கட்டுவார், சரி கட்டினார். இப்ப வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தண்டனை அனுபவிச்சுதான் இருக்கிறாங்க. இனி தண்டனை காலம் முடிஞ்சு இப்போ அவங்க ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள திரும்ப கொடுத்தல் காலம், ஒரு இளைப்பாறுதல் காலத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாமே அவங்க அதுக்கப்புறம் தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கும், உதாரணத்துக்கு எப்படி முற்பிதாக்களும் அதே மாதிரிதான், இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான், இங்க உலக ஜனங்களும் அப்படித்தான். தானியேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம். பூமியின் தூளிலே இறந்தவர்களாகிய அநேகர், அதாவது நித்திரை பண்றவர்கள் நம்ம பைபிள் இருக்கும். பூமியின் தூளிலே இறந்தவர்களாகிய அநேகரில் சிலர், எல்லாரும் இருந்தாங்க, அதுல சிலர்
நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள் அப்படின்போது இதுல இந்த வசனத்தை குறித்து 2-3 வகையான கருத்துக்கள் இருக்கு. 2-3 வகையான விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த இடத்துல சகோதரர் இது எப்படி இந்த பாடத்தோட மேற்கோள் காமிச்சு இதை குறிப்பிடுறாருன்னா, அந்த ரீபிரின்ஸ் ஆர்டிகல்ஸ்ல எப்படி இதை குறித்து இந்த வசனத்தை எப்படி மேற்கோள் காட்டுறாங்க பார்க்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு மறிச்சிட்டாங்க உலக ஜனங்கள். இப்ப நிறைய பாவங்கள் அக்கிரமங்கள் பண்றாங்க. உலக ஜனங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லையே, எந்த ரூலுமே இல்லை. அவங்க வாட்டுக்கு வாழ்றாங்க, உலக நீதிக்காக வாழ்ந்துருப்பாங்க, அப்புறம் இறந்துருவாங்க. அவங்க எவ்வளவு பாவங்கள் அக்கிரமம் பண்ணாலும் அவங்க இறந்துட்டாங்க இல்லையா? அப்ப இறந்த உடனே அவங்க பாவங்களா எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சா? அப்ப அந்த மரணத்திலேயே எல்லாமே முடிஞ்சிருச்சா? மரணம் ஒரு தண்டனையாக கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா, அவங்களுக்கு வந்த மரணம் அது ஆதாம் மூலமா கொடுத்த மரணம். அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒருவேளை தவறான ஆளா இருந்தா அந்த பழைய சிந்தையோட தானே எல்லாருமே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்களாமா, சிலர் அவங்கள நிந்திப்பாங்க. இவன் தான் இப்படியெல்லாம் இந்த அக்கிரமம் முன்னாடி தெரியுமா இந்த பூமியில் அப்படின்னு சொல்லுவாங்களாம். உதாரணத்துக்கு இப்போ ஹிட்லர் உயிர்த்தெழுந்து வர்றாருன்னு வச்சுக்கோங்க. ஹிட்லர் உயிர்த்தெழுந்து வரும்பொழுது ஹிட்லர் இறந்துட்டார். எவ்வளோ ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்திருந்தாலும் அவர் இறந்தோடனே செத்துட்டா அவர் பெரிய புனிதர் ஆயிடுவாரா? இல்லவே இல்லை. அவர் இறந்தது ஆதாமுடைய பாவத்துக்கு தான் அவர் இறந்தாரு. சரிங்களா? இப்ப எந்திரிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, யோ ஹிட்லர் உயிர் தந்துட்டான், என்னென்ன அக்கிரமம் பண்ணா தெரியுங்களா அப்படின்னு எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இகழ் அந்த இகழ்ச்சி, அது நித்திய இகழ்ச்சினா காலத்துக்கு சொல்லுவாங்க, எப்படியெல்லாம் அழிச்சு கொன்னையப்பா நீ லட்சக்கணக்கான மக்களை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலரு நல்லது செஞ்சு இறந்துட்டாங்கன்னா, உதாரணத்துக்கு அன்னை தெரசா. இப்ப மதர் தெரசா உயிர்த்தெழுந்து வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க. ஏமா நீங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தீங்க உங்க வாழ்க்கை, அது நித்திய ஜீவன், இது நித்திய இகழ்ச்சி. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, எதை கொண்டு வர்றாங்கன்னா நல்ல பெயரோட வர்றாங்க, குட் கேரக்டர் தான் அப்படியே தங்களோட ஜீவனை தீர்மானிக்கிறது அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி எத்தனையோ டெரரிஸ்ட் இருக்காங்க, எவ்வளவோ பேர்த்த பயங்கரமா கொண்டிருக்காங்க. நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்த்துட்டு பிக்சர்ல அப்படித்தான். அடுத்தது குழந்தைகள் எல்லாம் ரேப் பண்ணி கொலை செஞ்ச குற்றவாளிகள்லாம் உயிர் தந்து வரும்பொழுது அவங்களை என்ன பண்ணுவாங்க, கட்டாயமா எல்லாரும் இகழ்ந்துதான் பேசுவாங்க. எவ்வளவு அக்கிரமம் இல்லை. இப்ப அவங்களுக்கு ஒரு மரண தண்டனையே கொடுத்திருந்தா கூட அந்த மரண தண்டனை அந்த தவறுக்கான தண்டனையாக அங்க தேவனுடைய பார்வையில் இருக்காது. உலக நீதியில வேணா அப்படி இருக்கலாம். ஆனாலும் தேவன் அவங்க மறிச்சது ஆதாமுடைய பாவத்தை தான் மறிச்சாங்க. ஆனா திரும்ப எழுந்து வந்து அவங்களுடைய மோசமான கேரக்டர் எல்லாம் அவங்க திரும்ப சரி செய்து வாழ்ந்து காட்டணும். அதுக்கு தான் 1000 வருட அரசாட்சியில அவங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படுது. சத்தியம் போதிக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. சரிங்களா? இது எல்லாருக்குமே இருக்கு. நம்ம ஆனார இயேசு கிறிஸ்து அவரை அடிச்சு கொலை செய்தவங்க இருக்கிறாங்க இந்த பூமியில, அவர்களும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. அப்ப அவங்க பண்ண தவறலாம், அவங்க துணிகரமா தானே சில பாவங்கள் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து அவர் அப்பலுக்கற்ற ஒரு மனுஷன், பாவமறியாதவர். அவர் மேல அபாண்டமாக அநியாயமாக குற்றம் சுமத்தி அவர் கொலை செய்தாங்க. அப்ப அவரை கொலை செய்தவர்கள், அதுக்கான சதித்திட்டம் தீட்டினவர்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து வரும்பொழுது ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கட்டாயமாக நீங்க என்ன பண்ணிட்டீங்க, தவறு செஞ்சுட்டீங்க, இனிமேலாவது திருந்துங்க அப்படிங்கும்போது அவங்க, ஆமா நாங்க தப்பு பண்ணிட்டோம், ஒரு குற்றமற்றவரை நாங்க கொலை செய்துட்டோமே அப்படின்னு மனசு வருந்துவாங்க. அப்ப வருந்தும் பொழுது அவங்களுடைய இருதயத்தை தேவன் பார்ப்பார். சரி, திருந்தி வாழ்றியா, மறு வாய்ப்பு, ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழ்ந்து காட்டுவாங்க. இப்படித்தாங்க எல்லா வகுப்பாரும் கூட்டமும் வந்தாச்சு. இப்ப இந்த பாயிண்ட் நம்ம எதுக்காக பார்த்தோம் அப்படின்னா, அந்த போக்காட்டின் மேல சுமத்தக்கூடிய பாவங்கள் அது என்ன என்ன ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னா, தேவனுடைய திட்டத்துல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செஞ்ச பாவம் அவங்க மேல இருக்கு. அந்த பாவத்தை அவர்களுடைய வாழ்நாட்கள்ல அவர்கள் என்ன பண்ணி ஆகணும், சரி செய்தே ஆகணும். சரிங்களா? இதனாலதான் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இப்ப இது உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் அப்ப சபை வகுப்பார் என்ன செய்யறாங்க, தங்களை சுத்திகரிச்சு கொண்டே இருக்காங்க. ஏதாவது பாவம் தெரியாம பண்ணிட்டாங்களா, ஐயோ தெரியாம பண்ணிட்டேன், சரி இது தெரிஞ்சே பண்ணியா, ஓகே ஆமா தெரிஞ்சு பண்ணேன், போய் பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க தேவன்கிட்ட. தேவனே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் என் வாழ்நாள்ல திரும்ப அந்த தவறு செய்யவே மாட்டேன் அப்படிங்கும்போது தேவன் மன்னிக்கிறார்.
அவங்க திரும்ப அவங்க வாழ்க்கையில வாழ்நாள்ல திரும்ப ஒரு முறை கூட அந்த பாவத்தை அவங்களுக்கு சிந்தனையில கூட வராம அவங்க பார்த்துக்கிறாங்க. சபை வகுப்பா திரள் கூட்டமும் அதை போலதான் செய்யுது. அப்போ அவங்கவுங்க என்ன பண்றாங்க? அவங்கவுங்களுடைய பாவத்தை அவங்கவுங்க சுமந்து தீர்க்கணும். ஓகேவா? இதுதான் என்னுடைய இந்த கான்செப்ட். இதுதான் சகோதரருடைய சில இந்த போக்காடு சுமந்து போகக்கூடிய பாவம் என்ன அப்படிங்கிற சில காரியங்கள். போக்காடு சுமந்து போன பாவம் என்ன அப்படிங்கிற அவருடைய வரிகளை நம்ம வாசிக்கலாம். ரீப்ரிஸ் நம்பர் 4273 பேஜ் 331 இருக்கு. போக்காடு எந்த பாவங்களை சுமந்து போன்றோம் சுமந்து வனாந்தரத்துக்கு போச்சு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க. சகோதரி அதனுடைய சில பாகம் மாத்திரம் நான் போட்டிருக்கேன், சில வரிகள் மாத்திரம். அதை நீங்க வாசிக்கும் போதே எல்லாரும் நல்லா கவனிங்க, விளக்கு நல்லா புரியும். இருந்தாலும் நான் திரும்ப ஒரு முறை நான் சொல்றேன். வாசிங்க சார். போக்காடு எந்த பாவங்களை சுமந்தது? வாட்ஸ் இன் த ஸ்கேப் கோட் போர். ரீப்ரின்ஸ் 4273 பேஜ் நம்பர் 331. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஜனங்கள் அனைவருடைய பாவங்களுக்கென்று முதலாவது பாவ நிவர்த்தி செய்யப்பட்ட சம்பவத்திற்கும் பிற்பாடு போக்காட்டின் தலை மீது ஜனங்களுடைய அக்கிரமங்களை சுமத்திடும் சம்பவத்திற்கும் இடையே முரண்பாடு இருப்பது போன்று தோற்றமளிக்கும் காரியத்திற்காக விளக்கமானது. இரண்டு வகையான பாவங்கள் இருக்கின்றன என்றும் காளை மற்றும் கர்த்தருடைய ஆட்டினுடைய பலியினால் அடையாளப்படுத்தப்படும் கிறிஸ்து மற்றும் சபையின் பலியானது ஒரு வகையான பாவத்திற்கே நிவாரணமானதே ஒழிய மற்ற வகையான பாவத்திற்கு அல்ல என்றும் உள்ள உண்மையினால் விவரிக்கப்படுகின்றது. சிஸ்டர் தொடர்ச்சியாக அடுத்தது அப்படி வாசிங்க, அடுத்த பேராகிராஃப் வாசிங்க. இந்த பொதுவான பாவத்தை தவிர இன்னுமாக ஜனங்களுடைய மீறுதல்கள் என்ற ஒன்று இருக்கின்றது. இதில் சிலர் பங்கினை அதிகமாகவும் சிலர் குறைவாகவும் சிலர் ஒரு பங்குமே இல்லாமலும் காணப்படுகின்றனர். இவை உலகத்தில் காணப்படும் தீய செய்கைகளிலேயே மிகவும் மனப்பூர்வமான தீய செய்கைகள் ஆகும். அதாவது சுத்திகரிக்கப்பட்ட பலவீனங்களால் செய்வதற்கு மிஞ்சி நீதி மற்றும் அன்பின் மீறுதலாகும். இவைகள் விஷயத்தில் அறிவு மற்றும் எதிர்த்து போராடுவதற்குரிய திறனிற்கு ஏற்ப பொறுப்பு ஒன்று காணப்படுகிறது. உலகத்தினுடைய இந்த பாவங்களே போக்காடு வகுப்பார் தலையின் மீது சுமத்தப்படுகின்றது மற்றும் இதற்காகவே இவர்கள் பாடுபட அனுமதிக்கப்படுகின்றனர். பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க எப்படி சகோதரர் குறிப்பிடுறாரோ அந்த வரிகளை நீங்க கவனிச்சு பாருங்க. உலகத்தினுடைய இந்த பாவங்களே போக்காடு வகுப்பார் மீது சுமத்தப்படுகிறது என்று மற்றும் இதற்காக இவர்கள் பாடுபட அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அடிப்படையில? இப்ப நான் இதை கொஞ்சம் ஆழ்ந்து தியானிச்சு பாருங்க. இதை அவ்வளவு சீக்கிரம் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கவே முடியாது. ஏற்கனவே புதிய சகோதர சகோதரிகள் எல்லாமே பிரதர் இது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்குது இந்த பாடமெல்லாம், எங்களால் இதை கிரகிச்சுக்க முடியல அப்படின்னு எல்லாம் ஃபீட்பேக் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பட் தயவுசெய்து நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. திரும்பலாம் இந்த பாடத்தை நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு கட்டாயமா அமையாது. நானும் எவ்வளவு எளிமையா சொல்லணுமோ அந்த எளிமையா சொல்றேன். நீங்க தயவுசெய்து நல்லா கூர்ந்து கவனிங்க. இது எப்படி அப்படின்னு சொன்னா, மகா உபத்திர நாட்கள்ல தான் திரள் கூட்டம் தங்களுடைய பாவத்தை எல்லாம் சரி செஞ்சுட்டு தன்னுடைய எல்லாத்தையும் சரி செஞ்சு போறாங்க. அந்த மகா உபத்திரம் அப்படின்னு ஒரு விஷயத்தவே தேவன் எதுக்காக வச்சிருக்கிறார் அப்படின்னு நீங்க பாருங்க. மகா உத்தரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதற்காக வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். அது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்குமான ஒரு தண்டனை காலமா தான் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய மிக முக்கியமான புள்ளி ஒரு பாயிண்ட் என்ன? மகா உத்தரம். மகா உத்தரத்துல தான் சபை தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்தது. மகா உத்தரத்துக்கு முன்பாக மகா உத்தரம் தான் திரள் கூட்டம் தங்களுடைய ஓட்டத்தை முடிக்குது. மகா உபத்திரத்துல தான் முற்பிதாக்கள் உயிர் தள்ளுறாங்க. மகா உபத்திரத்துல தான் இஸ்ரேல் ஜனங்கள் தாங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. மகா உபத்திரத்துல தான் உலக ஜனங்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா உண்மையான தேவன் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. மகா உபத்திரத்துலதான் மகா உபத்திர நாட்கள்ல தான் எல்லாரும் நம்ம வணங்குறதெல்லாம் கடவுள் இல்ல, உண்மையான கடவுள் சர்வ வல்லமையுள்ள யெகோவா தேவன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. மகா உபத்திரத்துலதான் இந்த பூமிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அது கிறிஸ்துவனுடைய வெளிப்படையான ராஜ்யம். மகா உத்தரத்துக்கு அப்புறம் தேவனுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. மகா உத்தரத்துல இருந்துதான் ஆசீர்வாதமான காலப்பகுதி
திரும்ப கிடைக்குது. மகா உத்தரத்துக்கு அப்புறம் தான் உயிர்த்தெழுதல் ஆரம்பிக்குது. இப்படியாக மகா உபத்திரவம் அப்படிங்கிறது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மிக முக்கியமான புள்ளி. மிக முக்கியமான புள்ளினா இந்த மகா உத்தரம் தான் நம்ம ஒட்டுமொத்த உலகம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய 3ஆம் உலக யுத்தம். அந்த 3ஆம் உலக யுத்தத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? மகா உபத்திரவமான காலப்பகுதி சொல்றோம். இந்த மகா உபத்திரவமான காலப்பகுதி இந்த உலகத்தினுடைய முடிவும் அடுத்த உலகத்தினுடைய, அதாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கான ஒரு புதிய ஒரு விடியலும் அங்கதான் உண்டாகும். அப்ப இந்த மகா உத்தரவம், அந்த மகா உத்தரத்துல தான் யார் அனுமதிக்கிறாருன்னா திரள் கூட்டத்தை கொண்டே உள்ள அனுப்புறாரு. அப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க அன்பான சகோதரர்களே. திரள் கூட்டம் தங்களுடைய பாவங்களையும் சுமக்கும் போது தங்களை அறியாமலே யாருடைய பாவத்தை சேர்ந்து பண்ற மாதிரி இருக்குதுன்னா உலக ஜனங்களுடைய பாவத்தையும் சேர்ந்து பண்றாங்க. ஏன் அப்படின்னா, எப்படி சபை கிறிஸ்துவ போலவே வாழ்ந்து தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிறாங்க, அவங்களும் பல பல பாடுகள் பட்டு பல உத்தரங்கள் பட்டு அவங்க என்ன பண்றாங்க? தங்களுடைய ஓட்டத்தை முடிச்சு கிறிஸ்துவோட ஆளுகை செய்யறாங்க, பரலோகராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறாங்க. முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஈல்டு, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாகவும் இருக்கு. ரெண்டாவது திரள் கூட்டமும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னா அவங்களும் சில சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்ல? அந்த சாக்ரிஃபைஸ் தான் மகாபுத்திரத்துல அவங்க படக்கூடிய பாடுகள். சரி, இதுல இன்னும் சில அட்வான்ஸ்டா டெப்த் இருக்குது. அந்த டெப்த் இந்த இடத்துல நம்ம சில விஷயங்கள் ஆன்லைன் கிளாஸ்ல சொல்ல முடியல. இது ஒருவேளை தேவனுக்கு சித்தப்படும் தான் நம்மளுடைய எக்லிசியாஸ்ல பிரியன் டிஸ்கஷன் மாதிரி நம்ம எல்லாருமே உட்காந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் பண்ணுவோம். இது நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரங்கள் இந்த மகா உத்தரத்துல திருக்கூட்டம் எப்படிப்பட்ட உபத்திரங்களை சந்திக்குது, இந்த மகா உத்தரத்துல என்ன நடக்குதுங்கிறத நம்ம தியானிக்க போறோம். கண்டிப்பா அங்க எல்லாம் உட்காந்து எல்லாம் வரிசையா உட்காந்து படிச்சா மட்டும்தான், ஒருவருக்கு சந்தேகங்களை கேள்வியெல்லாம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இப்படியாக நம்ம பாடங்களை படிச்சு இந்த தேவனுடைய நீதியை நம்ம கத்துக்கணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பாடத்தினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். ஒரு ஒரு விஷயத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கணும். ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் சபை, திரள் கூட்டம் அப்படித்தான் இந்த பூமியில இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் சேர்ந்து வச்சா அந்த பேர் தான் வேதமானவர்கள். புத்தியுள்ளவர்கள் இருக்காங்க, புத்தி இல்லாதவர்கள் இருக்காங்க. புத்தியுள்ள கன்னிகள் இருக்கு, புத்தி இல்லாத கன்னிகள் இருக்கு. சரிங்களா? 2 பேருமே ஒன்னாத்தான் இருக்கிறாங்க, ஒரே ஐக்கியம். இவங்க 2 பேர்த்தையும் தான் சர்வ சங்கமாகிய சபை அப்படின்னு எங்க சொல்றாங்கன்னா எபிரேயர்ல பவுல் சொல்றாரு. இவங்க 2 பேருமே இந்த சர்வ சங்கம் போது இது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜ் அப்படின்றாங்க. அவங்க சபையா வருவாங்க, 1,42,000 பேர். அவங்களும் ஆவிக்குரிய சரீரத்துல இருப்பாங்க. திரள் கூட்டமும் தன்னுடைய வாழ்க்கையில போராடி அவர்களும் ஆவிக்குரிய சரீரத்துல தான் பரலோகத்துல இருப்பாங்க. அவங்க பூமிக்கும் வருவாங்க, பூமியிலே எல்லா வேலையும் செய்வாங்கன்றத பார்க்கணும். அப்போ இவர்கள் எப்படி இருக்காங்க? இந்த பூமியில பலியின் ஜீவித்திலேயே அவர்கள் 2 பேரும் இரட்டையர்கள் தான். சரிங்களா? ஆனா ஒருத்தர் சபையா இருக்கிறாங்க, ஒருத்தர் திரள் கூட்டமா போக போறாங்க. இதுல எப்படி இவங்க சபையா போனாங்க, எப்படி இவங்க திரள் கூட்டமா போனாங்க அப்படின்னா, இப்ப இது வரைக்கும் பார்த்த கான்செப்டை நான் சுருக்கமா ஒரே வரியில சொல்லி ரத்தன சுருக்கமா நம்ம முடிக்கலாம். இப்படி சொல்லி இந்த பாடத்தை முடிச்சா சரியா இருக்கும்னு கூட நானும் தீர்மானிச்சிருந்தேன். பாருங்க, சபை, திரள் கூட்டம் 2க்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. 2 பேரும் பைபிள் ஸ்டூடெண்ட் தான். 2க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. சபை தங்களுக்காக எதையும் பார்க்காது, தங்களுக்காக எதையும் செஞ்சுக்காது, மற்றவர்களுடைய நலனை நோக்கியே பார்த்துட்டு இருக்கு. மற்றவங்களுக்காக தங்களுடைய பலியை கொடுக்கும். அதுதான் கர்த்தருடைய ஆடு சபை. இன்னொன்னு போக்காடு. அது அவங்க மற்றவங்களுக்காக பலி செலுத்ததை தாண்டி முதல்ல அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க வேலை செய்யற மாதிரி இருக்கு. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, சபை அவங்க அவங்க பாவங்களை அதிகமா செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒருவேளை எதாவது தெரியாம செஞ்சிருந்தா கூட பேதுரு தான் நல்ல ஒரு உதாரணம். பேதுரு எப்படி அவருடைய வாழ்நாளிலேயே தான் செஞ்ச தவிர பாருங்க, கர்த்தரை மறுதலிச்சது மிகப்பெரிய பாவமா அவருடைய வாழ்க்கையில் இருக்கு. அதை நினைச்சு அவர் என்ன பண்றாருன்னா, தேவ சமூகத்துல மனம் பதறி அவர் என்ன பண்றாரு, அப்படியே ஜெபிச்சு, தேவனே நான் இவ்வளோ ஒரு என்ன டிப்ரெஷன்ல இருக்கேன், இந்த விஷயத்துக்காக எப்படியாவது பண்ணும்போது அவர் ஒரு முள்ளாக்கு கூட கொடுத்து அவரை சரி செஞ்சார்.
அப்போ தன்னுடைய பாவத்துக்காக உண்மையாகவே மனம் வருந்தி கண்ணீர் விட்டு அழுது தேவனுடைய பாதத்துல விழுந்து தங்களை சரி செஞ்சு கொள்வாங்க. அது சபை. திரள் கூட்டம் அது உடனே உடனே அது செய்யாது. அவங்க செய்ய மாட்டாங்க. காரணம் அது அவங்களுக்கு வராது. சபை ஒரு முறை ஒரு தவறு செஞ்சுட்டா திரும்ப அந்த தவறு அவங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே வராது. காரணம் ரொம்ப கவனமா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலையும் கூடுமான வரைக்கும் எல்லா விஷயத்திலும் கவனமா இருப்பாங்க சபை. திரள் கூட்டம் கொஞ்சம் கவனக்குறைவாகவே இருப்பாங்க. சபை தேவனுடைய சித்தம் இதுதான் புரிஞ்சுக்கிட்டு யாருமே அவங்கள கட்டாயப்படுத்த வேண்டாம், யாருமே அவங்கள புஷ் பண்ண வேண்டாம், இது செய்யுங்க அதை செய்யுங்க அதை செய்ய சொல்லணும், அவங்களா செய்வாங்க. திரள் கூட்டத்துக்கு யாராவது அவங்கள கைட் பண்ணிட்டே இருக்கணும், வழிகாட்டிட்டே இருக்கணும். பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற என்ன உங்ககிட்ட என்ன இல்லை, நீங்க எங்கிட்ட வேற என்ன கேட்குறீங்க, நீங்க என்ன பண்ண முடியாது, நீங்க இப்படி இருக்கக்கூடாது, போய் விற்கிறவர்கிட்ட போய் வாங்குங்க அப்படின்னு அவங்களுக்கு யாராவது புத்தி சொல்லிட்டே இருக்கணும். விற்கிறவங்க கிட்ட போங்க, என்ன இந்த இடத்துல விற்கிறாங்க போங்க அப்படின்னு கைட் பண்ணணும். அப்புறம் சபை தன்னுடைய ட்ரிம்மிங் ப்ராசஸ் பண்ணிட்டு, ட்ரிம்மிங்னா தன்னுடைய பாவங்களை தன்னுடைய குறைகளை குற்றம் குறைகளை எல்லாமே சீர்தூக்கி பார்க்குது, அனலைஸ் பண்ணுது. ஓ நாம இவ்வளவு மிஸ்டேக் பண்றோமா, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒவ்வொன்றா தீர்மானம் எடுத்து எல்லாத்தையும் சரி செய்து சபை தன்னுடைய பலிஜீவி நாட்களிலேயே அதை செஞ்சிருது. திரள் கூட்டமும் பலிஜீவி நாட்கள் செய்யுது, ஆனா காலதாமதமா செய்யுது. இதுதான் வித்தியாசம். சபை தங்களுடைய பாவங்களுக்காக மறிக்கிறது இருக்காது, மற்றவங்களுடைய பாவங்களுக்காகத்தான் அது மறிக்குது. அப்படின்னா மற்றவங்களுடைய பாவம் ஒரு அதாவது அது அது சபை அவங்க பண்ற தப்பு, அதாவது என்ன சொல்றேன்னா சபை அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, ஆனா தண்டனை அனுபவிப்பாங்க. அவங்க பண்ற தப்பு தான் இருக்காது, மற்றவங்க பண்ற தப்பு இருக்காது. உதாரணம் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? திரள் கூட்டம் அவங்க தப்பு பண்ணுவாங்க, அவங்க பண்ற தப்புக்கு அவங்களே தண்டனை நிறைய அனுபவிப்பாங்க. நிறைய மிஸ்டேக் பண்ணி 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 அதுலயே பெரிய ஒரு ஐயோ நாங்க அப்படி பண்ணிட்டோமே இப்படி பண்ணிட்டோமே அப்படி ஒரு குழப்பத்திலையும் ஒரு மனக்குழப்பத்திலையும் மனப்பதட்டத்திலையும் அப்படியே தங்களை தேவ சமூகத்துல அர்ப்பணிச்சுட்டே ஐயோ இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படிம்பாங்க. அப்புறம் திரும்ப கொஞ்ச நாளுக்கு மறுபடியும் தப்பு பண்ணுவாங்க, அப்படியே விழுந்துட்டே இருப்பாங்க. இந்த வித்தியாசங்கள் எல்லாமே இருக்குது, நம்ம சபைகளுக்கு தான் இருக்குது. நாம எதா ஆகணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆடுன்னு சொல்லக்கூடிய அந்த சபை வகுப்பாரா ஆகணும். அதுக்கு சபை வகுப்பார் என்ன செஞ்சா அந்த கர்த்தருடைய ஆடா போக முடியுங்கிறதெல்லாம் இந்த பாடத்துல நம்ம நிறைய பார்த்துட்டோம். எல்லா விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கடைசியா நம்ம ஒரு கேள்வி ரிசல்ட் கேட்டிருக்காங்க. கேள்வி கொஸ்டின் புக்ல 632வது கேள்வி. அதுல என்ன கேள்வினா, போக்காட்டிற்கும் பாவ நிவாரண பலியில் ஏதேனும் பங்கு உண்டா அப்படிங்கிற. இந்த பாவ நிவாரண பலியில போக்காடுடைய பலி ஏதாவது அங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு சகோதரர் அருமையா பதில் கடிதம் எழுதியிருக்கிறார், பதில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய மூத்த சகோதரர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் சகோதரி வாசிக்க முடியுமா? எஸ் பிரதர். போக்காட்டிற்கு பாவ நிவாரண பலியில் எப்பங்கும் இல்லை. நோ பார்ட் ஆஃப் சின் ஆஃபரிங். கேள்வி: போக்காட்டிற்கு பாவ நிவாரண பலியில் ஏதேனும் பங்கு உண்டா? பதில்: போக்காட்டிற்கு எந்த பங்கும் இல்லை. போக்காடானது பலி செலுத்தப்படவே இல்லை. அது பலி செலுத்தப்படுவதற்கு தவறி போயிற்று. 2 வெள்ளாட்டு கடாக்கள் பலியாவதற்கு கொண்டு வரப்பட்டன. ஆனால் சீட்டானது கர்த்தருடைய ஆட்டின் மீது மாத்திரம் விழுந்தது மற்றும் அந்த ஆடுதான் பாவ நிவாரண பலிக்குரியதாயிற்று. ஆகையால் காளையும் 1 வெள்ளாட்டுக்கடாவும் பாவ நிவாரண பலிக்குரியவைகள் ஆயின. மற்ற ஆடு பலி செலுத்தப்படவே இல்லை. ஆகையால் அது பாவ நிவாரண பலியாக இருக்க முடியாது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 10 வரை. ஆனாலும் தேவனுடைய ஞானத்தில் ஆதாமின் பாவம் அல்லாத உலகத்தினுடைய சில குறிப்பிட்ட மனப்பூர்வமான பாவங்களுக்காக போக்காடு வகுப்பினரின் பாடுகள் பாவ நிவிர்த்தியாய் செயல்படுத்தப்படுவதன் வாயிலாக இந்த போக்காடானது பாவ நிவாரணத்தில் 2ஆம் தரமான பட்சமான பங்கினை பெற்றுக்கொள்கின்றது. தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, அருமையான கேள்வி, அந்த கேள்விக்கான அருமையான பதில். இதெல்லாம் நம்முடைய 7ஆம் தூதனால மாத்திரம்தான் இந்த மாதிரியான பதில் ஞானமா கொடுக்க முடியும்.
அவர் அழகா சொன்னார். இப்ப அவர் சொன்ன விளக்கம் தான் நம்ம பாடமா பார்த்துருக்கோம். பாருங்க, அவர் எந்த பலியும் அங்க பாவ நிவாரண நாள்ல இந்த போக்காடு பலியாகவே இல்லை. உயிரோட தான் விடப்பட்டுச்சு வனவரத்துல. ஆனாலும் தேவனுடைய ஞானத்தில் ஆதாம் பாவம் அல்லாத சில பாவங்கள் இருக்குது. அந்த பாவத்திற்கு தான் இந்த போக்காடு நிழலா இருக்குது தேவ திட்டத்துல அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இது எப்படி சொல்லலாம், ஒரு வகையில இது இரண்டாம் பட்சமான பலின்னு சொல்லலாம். நேரடியான பலி சபையும் கிறிஸ்துவும் சபையும். செகண்ட் கிரேடு இரண்டாம் கட்டமான பலி அது திரள் கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய போக்காடு. பொறுமையோடு கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நம்ம பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம டிஸ்கஷன் வச்சுக்கலாம். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம், செவ்வாய்க்கிழமைகளில் நம்ம என்ன செய்யலாம்னா வேற ஒரு பலி. நம்ம 5 பலிகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப நம்ம பாவ நிவாரண பலி தான் பார்த்துக்கிறோம். அடுத்த வாரம் வேறொரு பலி நம்ம பார்க்க போறோம். பொறுமையோடு கேட்டவங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாங்க. ஒரு அன்பின் ஒரு வேண்டுகோள், நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு கிளாஸ் மாத்துறதுனால சில சகோதர சகோதரிகள், அதாவது வெளியூர்ல இருந்து கரூர் மற்றும் ஒசூர் எக்லிஷா இல்லாம, பெங்களூர் எக்லிஷா இல்லாம வெளியிருந்து யாராவது ஒரு வேலை கேட்டுட்டு இருந்த சகோதர சகோதரிகள் யாராவது அவங்களுக்கு தகவல் தெரியலன்னா கட்டாயமாக நீங்க தகவல் தெரிவிச்சிருங்க. இந்த வகுப்புக்குரிய செய்தியும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ந்ததற்கான முயற்சி நம்ம எல்லாருமே எடுப்போம். தேவன் தாமே இந்த கருணாசம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக அவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்திருக்கிறோம். அதற்காக கூட கிருபை பாராட்டின தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு சகோதரருக்கும் கூட நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இறுதியாக இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக நமது மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மனோகரன் அவர்கள் நம்மை இறைவன் கீதங்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிப்ரவரி 4ஆம் நாள், இந்த நாளுக்குரிய இரவின் கீதம் என்னாகமம் 10:29 வசனம். நீயும் எங்களோடே கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றான். யாரெல்லாம் நம்மோடு கூட வருகிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். அது போலவே நாமும் யாரையாவது கூட்டிச் செல்வோமாகில் அதுவும் ஆசீர்வாதம். இதன் மூலமாக நம்முடைய விசுவாசம் ஊக்கமும் பலமும் அடைகிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாவோம். நாமும் மோசேயை போல கர்த்தர் நமக்கு நன்மையை தருவார் என்று நாம் ஒவ்வொருவரையும் அழைக்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் பெற்று கொள்ளுகிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு நாளுக்கு நாள் பகிர்ந்து கொள்ள வேண்டாமா? தேவ கரத்தில் பெற்று கொண்ட நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய கவலைகளை, பாரங்களை மறக்கிறோம், உலகை மறக்கிறோம். தொடர்ந்து தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் எண்ணுகிறோம். மோசேயின் மாதிரியை பின்பற்றி தேவ வாக்குத்தத்தங்களை பகிர்ந்து கொள்ளும் வேளையில் நம்முடைய விசுவாசத்தையும் காண்கிறோம். தேவ வாக்குறுதிகளை, தேவ வாக்குத்தத்தங்களையும் அவர்களை பகிர்ந்து கொள்ள செய்கின்றோம். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கூடைக்கு நிறைவுகளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஒரு கூடைக்கு நிறைவாக நமது மத்தியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வாசுதேவன் அவர்கள் ஜெபிக்க நாம் இந்த ஒரு கூடுகையை தேவ சமாதானத்தோடு கூட நிறைவு செய்யலாம். ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீட்டிருந்து பூமியின் மணமக்களாகிய எங்களையும் அழைத்து இந்த ஒரு இணையதள வாயிலா வழியிலும் கொடுத்த அப்படி எங்களை அழைத்து இப்படி மேன்மையான சத்தியத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு
ஆயிரம் ஆயிரம் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுத்துக்கொண்டு, அப்பா, இந்த வேலையிலும் கூட தகப்பனே, நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த விஷயத்தை தகப்பனே, நாங்கள் இன்னும் ஆழமாய் ஆராய்ந்து அதில் உள்ள வசனங்களை நாங்கள் இன்னும் படித்து தெரிந்து கொள்ள தகப்பனே கிருபை செய்யுங்க தகப்பனே. பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பழியும் ஜீவியத்தை ஜீவிக்க தகப்பனே கிருபை செய்யுங்க. பா, நீரே மீட்டுக் கொள்ளுங்க. மீட்பரும் ரட்சகருமாய் இயேசுவின் மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாங்க பிரதர் சிஸ்டர்ஸ். பிரதர், எனக்கு ஒரு டவுட் பிரதர். கேளுங்க. இது சிலர் ம். ஒரு நிமிஷம். சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் எழுந்திருப்பார்கள் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குல்ல பிரதர். ஆமாங்க. அது எல்லா ஜனங்களும் உயிரோடு எந்திரிச்சு அவங்களுக்கு உண்டான பரீட்சை அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்த பத்தி தானே பிரதர் அங்க சொல்றாங்க. இல்ல அவங்க எந்திரிக்கும் போதே அந்த மற்ற ஜனங்கள் அவங்கள நிந்திக்கிறதும் இல்ல அவங்கள பிரைஸ் பண்றதும் வருமா அப்படின்றது டவுட். ஓகே சிஸ்டர், இப்போ நீங்க சொல்றது சரியான ஒரு வார்த்தை தான். காரணம் அப்படிதான் அது அப்படி ஒரு வியூ இருக்கு. நான் அதனால தான் அந்த பாயிண்ட் சொல்லும்போது சொன்னேன். 2 விதமான கோணங்கள் இருக்கு. இந்த இடத்துல சகோதரர் எப்படி இந்த இந்த பர்டிகுலர் விளக்கத்துக்கு எப்படி கொடுத்திருக்கிறார், இந்த வசனத்தை எப்படி மேற்கொள் போட்டாருன்னா, நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எல்லாருக்குமே இருக்கு. எல்லா வகுப்பாருக்கும், சபைக்கும் இருக்கு, திரள் கூட்டத்துக்கும் இருக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இருக்கு. நியாய தீர்ப்பு என்ன சொன்னோம்னா பாபிலோன் சொல்றாங்க. இந்த பேர் கிறிஸ்துவ மண்டலமா இருக்கு, அந்தி கிறிஸ்து அமைப்புகளுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு, சாத்தானுக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது, பாவம் செஞ்ச தூதர்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கும் நியாய தீர்ப்பு இருந்துச்சு. அப்ப நியாய தீர்ப்புனா என்ன அப்படின்னா, அவங்க தங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை அவங்களுக்கு பெரியமா வாழ்ந்திருப்பாங்க. அப்படி இனிமேல் வாழாம நான் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்த தேவனுக்காக வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு அவங்க ஒரு வாய்ப்புல நிக்கிறாங்க பாருங்க. அந்த இடத்துல இருந்து அந்த நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கணும்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்க உலக ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த உதாரணத்துக்கு தான் இந்த வசனத்தை கொடுக்குறாங்க. பூமியில் நித்திரை பண்ணுகிறவர்கள் சிலர் அப்படின்னா எல்லாருமே உயிர்த்தெழுந்து வருவாங்க. அதுல ஒரு குரூப் எப்படி இருப்பாங்கன்னா, ஏற்கனவே வாழும்போது நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறதுனால அவங்க குட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட வருவாங்க. சிலர் பேடு உயிர்த்தெழுந்து வரும்போது அதோட தான் எந்திரிப்பாங்க. அப்போ அந்த இகழ்ச்சி அப்படி சொல்லும்போது அந்த இகழ்ச்சியை அவங்க தாங்கி கொண்டு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், இவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன், நான் திருந்தி மறுபடியும் தேவனுக்கு பெரியமா வாழ்க்கை வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து வாழ ஆரம்பிப்பாங்க. அந்த உதாரணத்துக்கு தான் இந்த பூமியில எவ்வளவோ மோசமான தவறுகள் அக்கிரமங்கள் செய்து மறிச்ச மனுக்குலத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் உயிர்த்திலிருந்து தேவனுடைய சத்தியத்தை பெற்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவாங்க. அந்த ஒரு காரியத்தை குறிப்பிடும் போதுதான் சிலர் இப்படி இருப்பாங்க, சிலர் இப்படி இருப்பாங்க. ரெண்டு ரெண்டு வித்தியாசத்தை காட்டுறதுக்காக இந்த வசனத்தை மேற்கோள் காட்டிருந்தார். ஒருவேளை இப்ப நீங்க சொல்ற விஷயம் எண்டுல அப்படின்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சாச்சு, அதாவது வாழ்ந்து நியாய தீர்ப்பும் முடிஞ்சிருச்சு. லிட்டில் சீசன்ல அந்த கொஞ்ச காலம் சாத்தான் அந்த கட்டளிக்கப்பட்ட காலத்துல பாவம் பண்றவங்க அங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து, நீங்க இதுக்கப்புறம் என்னதான் என்ன இல்லை அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க வாழ தகுதியற்றவர்கள், நீங்க 2ஆம் மரணத்துக்கு போறீங்க. சார் இல்ல நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய அந்த ரட்சிப்பை சுதந்திரிச்சு கொண்டீங்க, அந்த ரட்சிப்போட நீங்க தொடர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 உறுதி கிடைக்குது இல்லைங்களா. அந்த ஒரு பார்ட் இது நம்ம பொருத்தி பார்த்தோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. அந்த காலப்பகுதியும் இருக்கு. அது ப்ராசஸ்னுடைய எண்டு. நான் இப்போ இந்த வசனத்தை எங்க போனா ப்ராசஸ்னுடைய ஸ்டார்டிங். ஆனா ப்ராசஸ் ஒண்ணுதான். ப்ராசஸ்னுடைய இவர்களை சரியே செய்ய முடியாது அப்படிங்கும்போது அவர்கள் நித்திய அழிவுக்கும் சிலர் நித்திய ஜீவனுக்கும் அப்படின்னு சொல்லி போகும்போது அப்படி நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சரியா பதில் கொடுத்துருக்கேன்னு தெரியல. இல்ல பிரதர், இல்ல கரெக்டா கொடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி யோசிச்சது இல்ல முன்னாடி. அது எண்ட பத்தி தான். இப்ப நீங்க சொல்லும் போது அது சரியா பொருந்தி வருது பிரதர். தேங்க்யூ பிரதர். ஓகே.
ராயப்பன் பிரதர், நீங்க ஏதாவது இந்த பாயிண்ட் குறித்து சொல்ல வரீங்களா? இல்லையா? லைன் இருக்காரா கடைசியில்? சோதரம் பிரதர். பிரதர், நீங்க ஏதாவது இந்த போக்காடை குறித்து எதாவது சொல்லணுமா? பிரதர் இல்ல, நானே இந்த பாயிண்ட் தான் யோசிச்சிருந்தேன் நீங்க அதை கேட்கும் பொழுது. ஏன்னா அங்க வசனம் எப்படிதான் சொல்லுதுன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தம் தான் அக்கிரமத்தை தான் தலையில சுமத்துறதா வசனம் அங்க இருக்கு. நான் கிளியர் தான். அது கூட இன்னொரு வசனத்தையும் கூட சகோதரர் வந்து கோட் பண்ணியிருப்பாருங்க, அந்த ரீபன்ஸ் ஆர்டிக்கிலே இருக்கும். எப்படின்னா மீறுதல்கள் அக்கிரமங்கள் அப்படி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி பாவம், துணிகரமான பாவம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அது அந்த மாதிரிலாம் பிரிக்கும் போது நம்ம பிறக்கும் போது ஆதாம் பார்த்துருக்குறோம் ஒண்ணு. ரெண்டாவது நாமளே சிலது பண்றோம், அது பண்ணக்கூடாது, அது சபை பண்ணாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இருக்கணும் நம்ம எல்லாருமே. சொந்த பாவம் இல்ல பிரதர், அது இன்னும் சொல்லியிருக்கு வசனம், அப்படித்தான் இருக்கு. ஓகே, மனோஜ் பிரதர், நீங்க கேள்வி? எனக்கு ஒரு கொஸ்டின் பிரதர். சொல்லுங்க. அந்த உலகத்தின் பாவத்தை சுமக்கிறதுன்னு சொல்லியிருக்கலாம் பிரதர், போக்காடு. ஓகே, உலகத்தின் பாவத்தை அப்படிங்கிறப்போ நீங்க சொன்னது வந்து ஆதாமின் பாவம் ஒரு சைடு, அப்பப்ப செய்யற ஜனங்கள் அவங்கவுங்க செய்யற பாவங்கள் அந்த இது. இப்ப அவங்கவுங்க பாவத்தை அவங்கவுங்க தான் சுமப்பாங்க இல்லைங்களா? அப்போ இந்த போக்காடு எப்படி சுமக்குது அப்படின்னு. ஓகே, நல்ல கேள்வி. ஆக்சுவலா நான் அந்த பாடத்துல அந்த பாயிண்ட் வரும்போது நான் எப்படி கிளியரா சொன்னேன்னு தெரியல. பட் நீங்க நல்ல வேலை கேள்வியை கேட்டுட்டீங்க, எனக்கு ஒரு மறு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் திரும்ப சொல்றேன். அங்க போக்காடு வெறும் நிழல் தான், போக்காடு வெறும் நிழல் தான். பட் சகோதரர் கொடுத்த அந்த நிழலை வச்சு சகோதரர் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்குள்ள இருக்கக்கூடிய 2 பாவம், ஒரு பாவத்திற்கு இயேசு கிறிஸ்து பலியாயிட்டார். அவர் தான் வந்து என்னன்னா சர்வ லோகத்துக்கான பாவ நிவாரணி அவர் தான். அதனாலதான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டி. அப்போ ஒட்டுமொத்த உலகத்துடைய பாவத்தை சுமந்து தீர்த்தது யாருன்னா கிறிஸ்து மட்டும்தான். அதுல மாற்றமே இல்லை, கிறிஸ்து தான். போக்காடு மேல சுமத்தப்பட்டது அக்கிரமங்கள், மீறுதல்கள். அதான் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய பாவத்தை, ஆதாம் மூலமா வந்த பாவத்துக்கு எல்லாத்துக்கும் கிறிஸ்து பலியாயிட்டார். காளை, ஆடு. இப்போ நம்ம மேல ஒரு கடமை இருக்குது அப்படிங்கறத அங்க சகோதரர் சொல்றாரு. காளை, வெள்ளாட்டுக்கடா ஒரு பலி ஆயிடுச்சு. அடுத்தது போக்காடு அப்படிங்கும்போது அந்த போக்காட்டுல இன்னொரு முக்கியமான தகவல் என்ன இருக்குதுன்றத சகோதரர் சொல்லும்போது, நமக்கு இன்னொரு கடமையும் இருக்குது. நாம சில தவறு பண்றோம், அந்த தவறு வந்து எதுல தீராது அப்படின்னா இயேசு கிறிஸ்து கொடுத்த ஈடுபலியில தீராது, அது மன்னிக்கப்படாது. நாம சில பாவங்கள் தெரிஞ்சே பண்ணிட்டு இருக்கிறோம், அதெல்லாத்தையும் நாம தான் அனுபவிச்சு தீர்க்கணும். அதுக்கான தண்டனை தேவன் கொடுக்குறாங்க, அந்த தண்டனையை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த தண்டனை மூலமா நம்ம திருந்துறோம், அதான் தேவன் தண்டிக்கிறார். அந்த தேவன் கொடுக்குற தண்டனையில் அதெல்லாம் நம்ம பாவம் பண்ணிட்டோம்னு சொல்லி மனம் வருந்தி திருந்தி அந்த பாவத்தை நீ செய்யாம இருக்கிறோம். அதான் சுமக்கிறது, அந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிறது அப்படிங்கிறத அங்க சொல்றாரு. அது போக்காடுனா தெருள் கூட்டம் தான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை சுமக்குது அப்படின்னா அது கட்டாயமே இல்லை, அது கிறிஸ்து தான் அதை பண்றாங்க. போக்காடு அந்த நிழல்ல சொல்றது எதுக்காகனா அவங்கவுங்களது சுமக்கணும் அப்படிங்கறத அங்க சொல்லியிருக்கு. ஓகே பிரதர், இதுதான் எனக்கும் தோணுச்சு. நம்ம செய்யற பாவத்தை நம்ம தான் சுமக்கிறோம். ஆமா, போக்காடு அததான் சுமந்துட்டு போகுது. ஆமா, ஓகே பிரதர். உலகத்து பாவம்னா உலகத்துல இருக்கிற உலகத்துல நாம செய்யற பாவங்கள் கண்டிப்பா அததான் சுமக்கணும். சரியா சொன்னீங்க சார். ஓகே பிரதர், தேங்க்யூ பிரதர். இதுல ஒரு பாயிண்ட் யோசிக்கலாமா பாருங்க. ஸோ இப்போ சிஸ்டர் கேட்ட கேள்வியிலோ, டோரா சிஸ்டர் முன்னாடி கேட்ட கேள்வியிலோ, எவர் லாஸ்டிங் லைஃபுக்கு இல்ல நித்திய நிந்தைக்கு வந்துருவாங்க அப்படி டேனியல் 12:2 நம்ம பார்க்கலாம்.
ஸோ இங்கே நம்ம பார்த்தா அந்த நித்திய நிந்தைக்கு அப்படி கொடுக்கப்பட்டது வந்து நமக்கு வேற வச்சனம் நமக்கு சொல்றது எப்படின்னா எல்லாமே வெளியரங்கமா இருக்கும், எதுவுமே நமக்கு மறைமுகமா இருக்காது அந்த காலத்துல. ஸோ ஓகே நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லைஃப்ல இது வரைக்கும் ஆதாம் டெத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்கிறாங்களோ அது எல்லாமே அந்த ராஜ்யத்துல அவங்க உயிரோட வர்றப்போ எல்லாமே வெளியரங்கமாகும். ஸோ அதனால நீங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் மதர் தெரசா, நீங்க எல்லாம் நல்லது பண்ணிருக்கீங்க அப்படி ஒரு பாயிண்ட். ஹிட்லர் பார்த்தா நீங்க இவ்வளவு மோசமானவள் இப்படி எல்லாமே நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படி, அது வெளியரங்கமா தெரிஞ்சதுனால தான் நம்ம தெரியும். ஆனா சில விஷயங்கள் வந்து எல்லாம் மறைமுகமா சில சில பேர் செஞ்சிருக்கலாம். ஸோ அது அந்த காலத்துல வந்து வெளியரங்கமா வரும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நம்ம பார்த்தா இப்போ எஸ்தேர் ராணி சிஸ்டர் கேட்ட கேள்விக்கு அவங்க தவறுகள் அவங்க தான் சுமக்கணும் அப்படின்னா அந்த சூழ்நிலையில ராஜ்யத்திலோ அவங்க தானே அது சுமக்கணும். கண்டிப்பா. ஸோ சேம் டைம் முன்னாடி கேள்வி கேட்ட விஷயத்துல அந்த ஸ்கேப் கோட்டுக்கு இருந்த ஒரு பங்குலவு பார்த்தா ரீப்ரிண்ட், இங்க ஒரு ரீப்ரிண்ட் என்னன்னா 5872 அந்த ரீப்ரிண்ட் த ரேன்சம் அண்ட் த சின் டாபிக் ஆஃபரிங், சொல்லுங்க. டாபிக் த ரேன்சம் அண்ட் த சின் ஆஃபரிங். ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக். அந்த அந்த ரீப்ரிண்ட்ல வந்து நமக்கு இங்க அதிகமா பிரதர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. அதுல பனிஷ்மெண்ட் ஃபார் சின்ஸ் அகைனஸ்ட் லைட் இந்த ஸ்கேப் போட் மேல சுமக்கப்படுறது அகைன்ஸ்ட் லைட்டா? லைட், ஆமா. அகைன்ஸ்ட் சின் லைட். அகைனஸ்ட் லைட் அண்ட் ஆ. சின் அகைனஸ்ட் நாலேஜ், சின் அகைனஸ்ட் தெரிஞ்சு செய்யற பாவங்கள். ஓகே ஓகே. ஸோ சேம் டைம் அதோட வேல்யூ எப்படி கொடுக்குறாங்கன்னா இங்க ஒரே விஷயம் சிம்பிளா சொல்லணும்னா God is very strict accountant. So sure. ஆமா, அது உண்மைதான். So as he is sure to count against the world all willful disobedience and especially all persecutions of his church. ஸோ பர்டிகுலரா சபைக்கு இந்த பர்சிக்யூஷன் பண்ற அந்த கணக்கு இவங்க தான் சுமக்க போறாங்க. அப்படி பர்டிகுலரா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள்தி தெரிஞ்சு செய்யற தவறுகள் எப்படின்னா இந்த சபை இயேசு கிறிஸ்து மரணம் தெரிஞ்சுதானே அவங்க செஞ்சிருக்காங்க. கரெக்ட் தான் பிரதர். பிரதர் எனக்கு இப்போ நீங்க சொன்ன கொடுத்த விளக்கத்துல எனக்கு ஒரு கேள்வினா ஒரு வசனம் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஒரு ரோமர்ல நினைக்கிறேன், ஐ திங்க். நம்ம பாவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் நீதியை சரி கட்டினா நம்ம தாங்க மாட்டோம். அவர் என்ன பண்றாருன்னா சில இது வந்து நம்ம அவருடைய இரக்கத்தின்படி நம்ம நியாயம் இருக்கிறதுனால தான் நம்ம தப்பிக்கிறோன்ற மாதிரி ஒரு வசனம் ஒன்று இருக்கும். நான் ஷேர் பண்றேன். அப்படி பார்த்தோம்னா இப்போ நீங்க அவர் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து நம்மளை ஆடிட் பண்ணா நம்ம ஒருத்தரோட தப்பிக்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய மன வருந்துதல், மன திரும்புறதுக்கான ஒரு முயற்சி, அது 1% 2% இருக்கு. ஆனா மீதி எல்லாமே தேவனுடைய இரக்கமும் அவருடைய கிருபை தான் நம்மளை காப்பாத்துதுங்கிறது இது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தா இருக்கு. கிரேஸ் தான். பிரதர், நான் விஜயகுமார் பேசுறேன் பிரதர். சொல்லுங்க. பிரதர், அதாவது 2 ஆடு பிரதர், போக்காடு கர்த்தருடைய ஆடு, ஓகேங்களா? 2 ஆட்டுக்கும் காமனான ஒரு பலிங்கிறது ஆதாமுடைய பலி. அந்த 2 ஆட்டுக்கும் காமனா இருக்கிற ஆதாமுடைய பலி காலை செலுத்தப்பட்டுச்சு. ஏசாமி இந்த உலகத்துக்கான எல்லா பலியும் அவர் ஏத்துக்கிட்டாரு. உலகத்துக்குள்ள இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு உண்டான பலியை அவர் ஏத்துக்கிட்டது ஆதாமுடைய பலி. மீதி இருக்கிற அவன் அதான் ஆதாம் வழியில வந்த பலி நமக்கு. ஆதாம் வழியில வந்த பாவம், ஆதாம் வழியில வந்த பாவம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இருக்கிறது. அந்த பாவத்தை ஏசாமி ஏத்துக்கிட்டு அதுக்கு பலி கொடுத்துட்டாரு. அது காளையோட பலி. இப்ப இந்த இடத்துல 2 ஆடு நிக்குது. ஒண்ணு கர்த்தருடைய ஆடு, ஒண்ணு போக்காடு. இந்த 2 ஆட்டுக்கும் இன்னொரு பாவம் இருக்கு. என்னன்னா அவரவர்கள் செய்யற பாவம். அவரவர்கள் செய்யற பாவத்துக்கு அவங்கவுங்க தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத ஒரு இதை வச்சுங்க நீங்க. அப்ப அவர்கள் செய்த பாவத்துக்கு அவங்கவுங்க பலி சேர்த்துறது வந்து சபை வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு காலகட்டத்துல அவங்கள தன்னையே அர்ப்பணிச்சு ஏசாமி மாதிரி மாறணும்னு சொல்லி அவங்க இந்த உலக ஜனங்கள்ல இருந்து மாறுபட்டு அவங்களுடைய எல்லா பலியும் ஜீவ பலியா செலுத்துறாங்க. அப்ப அவர்கள் செய்த பாவத்தை சபை வந்து தானா அந்த பலிய வந்து உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் விட்டு விலக்கி வச்சுட்டு ஏசாமிக்காக தன்னுடைய எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அது அவங்கவுங்க செஞ்ச பலிக்கு அவங்க ஈடுபட்டு போயிடுறாங்க. அந்த போக்காடு
ஆதாமுடைய பலிக்கு ஏசாமி கொடுத்தது அது கழிஞ்சிருச்சு. மீதி அவங்க செஞ்ச பாவத்துக்கும் போக்காடு என்ன செய்யுது, தன்னுடைய பலியை கொடுக்காம அது வெளியில போயிருது. இதுதானே பிரதர்? அதான் இப்போ நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். சூப்பரா பாயிண்ட் ஷேர் பண்ணீங்க. கூட இல்ல ஒரே இல்ல ஒரு பிரதர், நான் ஒரு சொல்றது பாயிண்ட் அந்த இடத்துல நிக்கிறப்ப ரெண்டு பேத்துக்குமே காமனான இருக்கிறது ஆதாமுடைய பலி, அது செலுத்தப்பட்டுருச்சு, காளையோட பலி. அதான் ஏசாமி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் காமனா இருக்கிற ஒரு பலி ஆதாமுடைய பலி, அது செலுத்தப்பட்டு ஏசாமி எடுத்துட்டு போயிட்டாரு. மீதி இருக்கிறத அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பலி, அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு ஒரு பலியை அனுபவிக்கணும். அந்த பலியை சபை தன்னுடைய நாட்கள்ல ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தை விட்டு விலகி ஏசாமிக்காக தன்னுடைய பலியை கொடுக்குறாங்க. அது அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு பண்ணிட்டு போயிடுறாங்க. மீதி இருக்கிறது இந்த போக்காடு ஒன்லி ஆதாம் செய்த பாவத்தை மட்டும்தான் கழியுது, அவங்கவுங்க செஞ்ச பாவம் கழியல. அதனால அது வெளியில போய் கஷ்டப்பட்டு இத மகா உபத்திரத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் போகுது. கரெக்டா பிரதர்? கரெக்ட். நீங்க சொன்ன பாயிண்ட் தான். தங்களுடைய பாவத்தை அவங்க சரி செய்யாம விட்டு கடைசியில ஒன்னா வச்சு செய்யறாங்க. ஒன்னா கடைசியா எல்லாம் சேர்த்து வச்சு வர்றாங்க. நம்ம உதாரணம் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆரம்பத்துல ஸ்டார்டிங் சரியா படிக்காம நிறைய அரியர் வச்சுட்டாங்க. அரியர் எல்லாம் சேர்த்து கடைசி லாஸ்ட் செம்ல என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமா வச்சு சரி செய்யறாங்க இல்லையா. அதான் திருக்கூட்டத்தினுடைய ஒரு உதாரணம், உலக பிரகாரம் உதாரணம் சொன்னா அது மகா உத்தரத்துல. இதுல ஒரு இன்னொரு அவங்கவுங்க செய்யற பாவத்தை அவங்கவுங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த சபை மக்களா மாறுறப்ப ஒரு சில பேருக்கு ரொம்ப சோதனைகள் வருது இல்ல, சோதனை தாண்டிதான் சபை மாறுறாங்க. அவங்கள ரொம்ப பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா சாமியுடைய ஜட்ஜ்மெண்ட்ல அக்கௌண்டன்ட் எல்லாம் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். அதான் நீ சொல்ற கரெக்ட். இப்ப நிறைய சோதனைக்கு உட்படுறாங்கன்னா அவங்க நிறைய பாவம் செஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் தன்னோட வழியை கொடுத்துட்டு அவரு கரெக்டா கிளியர் ஆகிறப்ப அவங்க சபையா மாறுறாங்க. ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. சபையாக போறவங்க நிறைய பாடம் அனுபவிப்பாங்க, திரள் கூட்டம் நிறைய பாடம் அனுபவிப்பாங்க. ஆனா சபை படுற பாடல அவங்க பண்ண பாவத்துக்காக இருக்காது, உலக ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக இருக்கும். அதனாலதான் காளையினுடைய பலி மாதிரியே இருக்கு ஆட்டுக்குட்டியுடைய பலி. உதாரணத்துக்கு சொன்னா அவங்களுக்கு பவுல் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்களை சகிச்சார், எவ்வளவு உபத்திரங்களை பார்த்தார். அவர் பட்ட பாடுகள் எல்லாமே அவர் பண்ண தப்புக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. அப்போ அவர் எதுக்காக அவர் பாடல் பட்டார்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரட்சிப்பு கிடைக்கும்னா நான் சீக்கிரம் ரெடி ஆகணும், சபையாகணும், கிறிஸ்துவ போல மாறணும். இந்த சிந்தை தான் 1,44,000 பேருக்கு இருக்கும். இப்போ இன்னைக்கு விஜயகுமார் பிரதர்டையும் இருக்கு, கார்த்தியன் பிரதர்டையும் இருக்கு, எல்லா பிரதர்டையும் இருக்கு. நீங்களும் நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு உபத்திரப்படுறோம். இந்த பாடங்கள் உபத்திரங்கள் எதுக்காகனா நாம பண்ண தப்புக்காகவா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா நாமளே தப்பு பண்ணிட்டு நம்ம தெருக்கூட்டம் ஆயிடுவோம். நாம பண்ண தப்புக்கு நம்ம சரி செஞ்சுட்டோம்னா அது தெருக்கூட்டம் தான் ஆயிடுவோம். ஆனா நாம தவறு பண்ணாம ஒரு பரிபூர்ண நிலைமையில இருந்து நிறைய பாவத்தை சுமக்கிறோம், நிறைய தண்டனைகளை நம்முடைய சரீரத்துல வாங்குறோம். அது எதற்காக அடையாளமா இருக்குன்னா, எல்லாருக்காக நமக்கு முன்னெடுக்கக்கூடிய ஊழியங்கள், ஜீவ வழியா நம்மளை அர்ப்பணிக்கிற விஷயம். அது இயேசு கிறிஸ்து போலவே இருக்கு. நாம பண்ண தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்காம மற்றவங்க பண்ண தவறுக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம். அதான் சபை. சிஸ்டர் பிரதீப் சிஸ்டர், நீங்க சிஸ்டர் நீங்க ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்க கேள்வி நீங்க கேளுங்க. எஸ் பிரதர், நீங்க தான் இருக்க பிரதர். ஈஸியா கேளுங்க, கஷ்டமா கேட்டுறாங்க. ஐயோ அப்படி இல்லை பிரதர். ஆஸ் யூ செட், நமக்கு காட் பார்த்தானே, இஃப் ஹி கன்சிடர்ட் அஸ்னா வி ஆர் நாட் அட் ஆல் குட் பர்சன்ஸ் அட் ஆல். அதனால முதல்ல சொன்னாங்க நமக்கு மேத்யூல, some will give 100%, some will give 60%, some will give only 30%. So it's because of a fully அவங்க கிரேஸ்னால we are here. அவங்க நல்லாவே தெரியும், we cannot be like a Paul, we cannot be like a Peter. ஸோ 100% கொடுக்க முடியாது. அப்படி உங்களோட பாயிண்ட்டுக்கு ஒரு ஆட் பண்ணணும். அப்படி ஒரு தேங்க்யூ. கணக்கு கேட்கும் எஜமான் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குங்களா, பேசிக்ல கேட்டிருப்பேன். ஒரு பேரபிள் இருந்துச்சு, நம்ம பேரபிள் ஸ்டடிஸ் கூட பார்த்தோம் நினைக்கிறேன். அதான் இப்ப நல்ல அருமையான ஒரு பாயிண்ட். ஓகே, அவ்வளவுங்களா? எஸ் பிரதர், தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். வேற யாருக்கா?
ரவி பிரதர், சோத்திரம் பிரதர். நீங்க எது பேசாம நாங்க எப்படி க்ளோஸ் பண்றது மீட்டிங்க? 2 வார்த்தை இல்ல, சொல்லுவீங்க அழகா. சொல்லுங்க. ஆண்டவர் நியாயம் தீர்ப்பு பிள்ளைகளுடைய தகப்பனுடைய பாவத்தை பிள்ளைகள் மேல் செலுத்துறாரு. அப்ப வந்து கடைசியில எல்லாத்துக்கும் ஒரு நியாயத்தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்காரு. அவனவன் அவனவன் தக்க பலன் உண்டு அப்படின்ட்டு இருக்காருங்க. அதுதான் என்னுடைய கருத்துங்க. எதை செஞ்சாலும் கடைசியில் அங்க போய் நம்ம அங்க நியாயத்தீர்ப்புல நிக்கணும். மிருக ஜீவன் முதல் கொண்டு நியாயத்தீர்ப்பு அங்க நிக்கணும். ஓகே, தேங்க்யூ. எனக்கு இன்னொரு பாயிண்ட் பிரதர். நம்மளுடைய பாவங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து நம்ம மேல வர நிந்தைகள், இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி நிந்தைகள் எல்லாம் சுமந்தார், மற்றவர்கள் அவங்க மேல குற்றம் சுமத்தினாங்க, மற்றவர்கள் அந்த அந்த நிந்தை தான் பாவங்கள் இல்லையா. மற்றவர்கள் செய்த பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்தாரு, சுமந்தார். அதே போலதான் நமக்கு கூட மற்றவர்கள் பாவங்கிறது மற்றவர்கள் நம்மள நிந்தைகள், நம்ம மேல வர அந்த இதுதானே பாவங்கள், அதுதான் நம்ம சுமக்கிறோம். ஆமாம் சிஸ்டர், நான் இது ஈஸியா புரிஞ்சுக்காம ஒரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்களேன். இப்போ எக்லிஷியால நீங்க நான் 2 மணி இருக்கோம். நான் வந்து நிறைய குறைகளுள்ள ஒரு மனுஷனா இருக்கிறேன், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்னுடைய மிஸ்டேக்ஸ் மூலமா நீங்க சில சிரமங்களை சந்திக்கிறீங்க. அப்போ சகோதர அன்புக்காக நீங்க என்னையும் நான் பண்ற தவறோட என்னை ஏத்துக்கிறீங்க, என்னோட குறைகளோட என்னை ஏத்துக்கிறீங்க, நான் பண்ற தவறுகளை நீங்க சகிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு உபத்திரவம். இப்போ மற்றவர்களுக்காக நாம வந்து பாடம் அனுபவிக்கிறதுனா இதுதான். பொன்னாட பிரமாணத்துல படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். எப்படின்னா, மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதோ, அதை சகிச்சுக்கிறதோ, அது மூலமா வரக்கூடிய நஷ்டத்தை நாம ஏத்துக்கிறதோ இருக்கு இல்லைங்களா, அதுதான் பாடுகள், அதை உத்தரவுகள். மற்றவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நாம பலியாயிட்டு இருக்கிறோம். அந்த அதுதான் ஆக்சுவலி ஒரு நல்ல பாயிண்ட் என்னன்னா, மனோஜ் சொன்னது ஸ்ட்ரிக்ட் அக்கௌண்டன்ட். கரெக்ட். காட் ஸ்ட்ரிக்ட் அக்கௌண்டன்ட். இப்போ அது என்ன அப்படின்னா, அந்த நீதியுள்ள தேசத்துல போறப்ப அவர் எந்த கணக்கையும் பேலன்ஸ் வச்சுக்கிறது கிடையாது. சரிங்களா? எல்லாருமே உயிர் தெழுந்து அந்த ஒரு இதுக்குள்ள வரப்ப எந்த கணக்கும் பேலன்ஸ் வைக்கிறது கிடையாது. ஏன்னா அப்பதான் அந்த ரான்சம் உடைய இது வந்து நிறைவேறுது. ரான்சம்ங்கிறது நம்ம பிரதர் ஒருத்தர் சொன்னாருன்னா, அது பெரிய வட்டம், ஜீசஸோடைய பெரிய வட்டம். அதுதான் ஹோல் பிளான். ஒரு பெரிய வட்டம் போட்டுக்கலாம். அது வந்து அதுக்குள்ளதான் எல்லா மனுஷங்களும் வந்துடுறாங்க. அது வந்து இயேசு கிறிஸ்தனுடைய பலி இல்லைங்களா. அதுக்குள்ள குட்டி குட்டி வட்டம் எல்லாத்தையும் போட்டு அந்த நீதியுள்ள தேசத்துக்கு வரப்போ எல்லாமே சரியாயிடணும். ஏன்னா காட் இஸ் ஸ்ட்ரிக்ட் அக்கௌண்டன்ட். எல்லா கணக்கையும் அவர் ஒழிச்சுக்கிட்டாரு. இப்போ இந்த போக்காடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, போக்காடுங்கிறது ஆக்சுவலி ஒரு ஓட்டம் கிடையாது. அந்த திரள் கூட்டம்ங்கிறது ஒரு ஓட்டம் கிடையாது. சபையில மிஸ் ஆனவங்க, அவங்கள காப்பாத்துறதுக்கு தேவனுடைய இரக்கம் எப்படி கிரியை செய்யுது அப்படிங்கறதுதான் விஷயம். அவங்கள விடவும் முடியாது, 2ஆம் மரணத்துக்கு போற அளவுக்கு இல்ல, சபை போற அளவுக்கும் இல்ல. அப்ப அவங்களை என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு தீக்கணும், சரிங்களா. ஏன்னா அந்த அவங்கள வந்து காப்பாற்ற முடியாது. தேவன் அதை விரும்புறது இல்லைன்னு நம்ம பாக்குறோம். திரள் கூட்டத்தை விரும்புறது இல்லை. ஆனா நீதி வந்து முன்னாடி நிக்கிறதுனால அவங்களையும் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கடின இருதயத்தை தேவன் அங்க கொடுத்து தானே கடின இருதயம் ஆக்குனதுனால அவங்கள காப்பாத்தினாரோ, பவுல் சொல்றாரு இல்லைங்களா, அது போல தானே ஒரு மிச்சம் இருக்கிற ஒரு பெரிய பாவங்களை அவங்க தலையில சுமத்து நீதியோட கணக்கை, அந்த ஸ்ட்ரிக்ட் அக்கௌண்டன்ட் வந்து கணக்கை வந்து தீர்த்துறாரு. அது என்ன அப்படின்னா, ஆபேல் முதலாய் அப்படின்னு வருது. அந்த பிரதர் மனோஜ் கூட சொன்னார் இல்லைங்களா, சபையினுடைய அந்த கூக்குரல், ரத்த கூக்குரல், சபையை அனாவசியமா பண்ணாங்க இல்லைங்களா, அதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு அது இவங்க மேல சுமத்திடுறாரு. இல்ல, சுமத்தி தானே அவங்களுக்கு ஒரு விடுதலை தர்றது போல ஒரு அருமையான ஒரு பாடம் நம்ம கேட்டிருக்கேன்.
ஸோ அது வந்து போக்காடுடைய ஒரு விஷயம். அது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். ஓகே சூப்பர், நல்ல அருமையான பாயிண்ட். அப்ப என்ன ஆகுதுன்னா, கடைசியா கணக்கு வந்து ஸ்ட்ரிக்ட் அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணாங்க, கணக்கை டேலி பண்ணிடுறாரு. இனிமேல் உயிர்த்தெழுந்து வரப்ப அவங்க நித்திய நிந்தைக்கும் நித்திய இகழ்ச்சிக்கும் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, அவங்க ஆதாமுக்குள்ள செஞ்சதெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு அதே மைண்ட் செட்டப்ல வரும்போது அவங்களுக்கு அநேக ட்ரீட்மெண்ட் நடக்குது. அது எப்படி நடக்குதுன்னா, சத்தியத்தினால, அயன் ரூல்னால, இது போல அநேக விஷயங்கள். நீங்க ஹிட்லர் கூட உதாரணம் காட்டினீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் அதுக்குள்ள நடக்குது. அருமையான தேவனுடைய திட்டம் அது. ஸோ ஒட்டுமொத்தமா அதையும் சரி பண்ணிட்டு, எல்லாவற்றையும் சர்வத்தையும் இது பண்ணிட்டு, கடைசியா லிட்டில் சீசனுக்குள்ள ஒரு பெரிய பெரிய டெஸ்ட் நடக்குது அவங்களுக்கு எல்லாத்தையும். ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் சூப்பர், நல்ல அருமையான பாயிண்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த திரள் கூட்டத்தை காப்பாத்துறதுக்கு தேவன் அவருடைய இரக்கம் வந்து எப்படி கிரியை செய்யுதுன்னா, ஏதோ ஒரு நீதியை நிறைவேற்றினாதான் தேவனால கிரியை செய்ய முடியும், அன்பு வேலை செய்ய முடியும். அதனால இந்த பெரிய அதாவது அதாவது ரத்தப்பலி கூக்குரல் இடுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதனுடைய கத்துறதை வந்து அமைதியாக்கணும். அந்த சத்தத்தை வந்து அமைதியாக்கி ஆகணும். அப்படின்னா நீதியை நிறைவேற்றி ஆகும். அந்த ஒரு மிகப்பெரிய சுமை வந்து இந்த போக்காடு மேல சுமத்தப்படும். மனோஜ் பிரதர் அழகா அதை கொண்டு வந்தாரு. அந்த சபையினுடைய கூக்குரல் அப்படின்னு சொல்லலாம். ஆபேல்ல இருந்து எப்படி பண்றோம். இங்க ஆபேல் டு ஜெகரியாவும் பிரதர் நமக்கு அது ஏபிசில வந்து ஸ்பிரிச்சுவல் இஸ்ரேலுக்கு அது நிழலா இருக்குது தான் நமக்கு இருக்குது. அப்படியா? ஓகே. அப்போ அந்த சபையினுடைய கூக்குரல் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? எஸ் பிரதர். அது வந்து அது கூட நம்ம படிச்சப்ப இதுவும் நிழல் தான், நிழலாக தான் அங்க சொல்லப்படும். எப்படியும் ஆபேல் வந்து அவர் வந்து ஆபேல் வர்றாரு, காயின் வந்து உயிர்த்தல போறாரு. அவரு ஆதாமுடைய பாவத்தின் இதை டாலி பண்ணோன்னே கிறிஸ்துவனுடைய மூலமாக அவர் வந்துடுறாரு. அப்போ அந்த நிழல் பொருள்ல வரும்போது இவங்களுடைய அந்த சபையினுடைய ஒரு துன்பம் அப்படிங்கிற மாதிரி நான் படிச்ச மாதிரி ஞாபகம். எஸ் பிரதர், கரெக்ட் பிரதர். தேங்க்யூ. ரொம்ப அருமையான